மனசை அடிக்கிட முடியுமா சார்? ஒருத்தன் வெட்டினரி டாக்டர் போய் பார்த்தா, குதிரை வளர்த்துக்கிட்டு இருந்தா. இந்த குதிரை ஏதோ உடம்பு சரியில்லை, அதெல்லாம் அந்த குதிரையை பத்தி சொன்ன உடனே டாக்டர் அவனுக்கு சரிதான் அப்படின்னு அந்த வெட்டினரி டாக்டர் ஒரு மருந்து கொடுத்து, ஜாக்கிரதைப்பா, இது ஒரு வித்தியாசமான மருந்து, குதிரை வாயில ஒரு மூங்கில வை, மூங்கில குதிரை வாயில வச்சுக்கோ, மருந்து ஒரு வாயில வை, மூங்கிலோட ஒரு வாயில வை, அந்த குதிரை வாயில வச்சுட்டு இந்த பக்கம் நீ நின்றுட்டு ஊது. ஏன்னா குதிரை தானா மருந்து சாப்பிடாது. ஆசை ஆசையா மருந்து சாப்பிடுற ஒரே மிருகம் மனுஷன் மட்டும்தான். டைஜின் பாக்கெட்ல வச்சுக்கிட்டே விருந்துக்கு போவான். நியாயமா? மாத்திரையை போடு, வா வடைய போடு, போ. அப்படி வடையை போட்டா மாத்திரையை போடக்கூடாது, மாத்திரையை போட்டா வடையை போடக்கூடாது, ரெண்டையும் போடணும்னு ஆசைப்படக்கூடிய கொடுமை தான் இவனுக்கு. எந்த குதிரையும் மருந்து தானா திங்காதுரா. அந்த மருந்த மூங்கில வச்சு குதிரை வாயில வச்சு இந்த பக்கம் நின்று அப்படின்னு ஊதுனா மருந்து உள்ள போயிடும் அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தான் சார், மூஞ்சி வீங்கி இருந்தது. என்னடா ஆச்சுன்னு, எல்லாம் கரெக்டா நடந்தது டாக்டர், நான் ஊதுறதுக்கு அரை செகண்ட் முன்னாடி அது ஊதிருச்சு டாக்டர், அந்த பக்கத்துல இருந்து அது ஊதிருச்சு டாக்டர், என் மூஞ்சி ஊதிருச்சு டாக்டர். என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணா கூட இந்த மனசை அடக்கிறேன்னு நினைக்கிறது குதிரையை கண்ட்ரோல் பண்றேங்கிற மாதிரின்னா, சினம் அடங்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் அடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரம். அந்த மனசை அடக்கிற டெக்னிக்கு தவம்னு பேர். சார் இன்னும் நீங்க விளக்கம் சொல்லலாம், நான் ஒன்னு சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க ஒன்னும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சரியான வக்கீலா இருந்தா நீதிபதியை மதிக்க கூடாது. இந்த உடலை மதிப்பதுதான் ஆகச்சிறந்த தவம் என்று நான் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ங்க சரியா டெய்லியும் 11 மணிக்கு ஒவ்வொருத்தர் செத்துக்கிட்டு இருந்தாங்க சார். சரியா 11 மணிக்கு. ஆச்சரியம் என்னன்னா, செத்துறாங்கிறது ஆச்சரியம், கரெக்டா 11 மணிக்கு டிக்கெட் வாங்கினா சார். இருக்கிற எல்லா டாக்டரும் ஒரு நாள் என்னன்னு பாத்துருவோம்டா அப்படின்னு இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அன்னைக்கு அங்க வந்துட்டாங்க. கரெக்டா டைம் 10:55, 56, 57. அவங்களுக்கு திக்கு 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 திக்குன்னு 59 ஆவறதுக்குள்ள இவங்க யாருன்னு டிக்கெட் வாங்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கரெக்டா 11 ஆச்சு சார். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாங்க, எல்லா டாக்டர்ஸும் ஸ்டெத்தாஸ்கோப் எல்லா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அங்க வேலையே இல்லை. 11 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த அறைய கூட்டுற அம்மா வந்துச்சுங்க சார். அந்த ரூம்ல இருக்கிற ஆக்சிஜன் வென்டிலேட்டர் இருக்குல்ல, அந்த பிளக்க புடுங்கிட்டு அந்த அம்மா செல்போன் சார்ஜரை சொருவிட்டு அது கடமையே கண்ணாக கூட்டி பெருகிட்டு போயிடுச்சு. இதுதான் சார் இத்தனை வருஷமா 11 மணிக்கு அங்க நடந்திருக்கு. நான் சொல்றேன், எப்ப பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கிற கனெக்டிவிட்டியை புடுங்குறோமோ அப்ப டிக்கெட் வாங்கிடுவோம். இந்த பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பைத்தான் நான் தவம் என்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு செய்தி, மருத்துவ முறையை மாற்றுங்கள் டாக்டர்னு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. டாக்டர், மருத்துவ முறையை மாற்றுங்கள் டாக்டர், வாயை திற என்பீர்கள், வயிறே தெரியும்படி வாய் திறப்போம். நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தா காளி போல நாக்கை நீட்டுவோம். முதுகு திருப்பி மூச்சு இழு என்பீர்கள், அப்போதுதான் உண்மையாகவே சுவாசிப்போம். பயப்படாதீர்கள் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள். வாசிக்கவே முடியாத மொழியில் வாய்க்குள் நுழையாத வார்த்தையை கிறுக்கி காகிதம் கிழிப்பீர். பயப்படாதீர்கள் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள். போதாது டாக்டர், இது எங்களுக்கு போதாது. நோயாளி ஒரு பாமரன், சொல்லிக் கொடுங்கள். நோயாளி ஒரு மாணவன், கற்றுக் கொடுங்கள். வாயில் மூச்சு வாங்காதே, காற்றை வடிகட்டும் வசதி வாயில் இல்லை, மூக்கில்தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள் டாக்டர். மூச்சு வாங்குவதில் கூட ஒரு சூத்திரம் உண்டு. சுவாசிக்கும் சுத்த காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும். ஆனால் உள்வாங்குகிற ஒவ்வொரு மூச்சும் நுரையீரலின் தலை கூட தொடவில்லையே. சாராயம் என்கிற திரவ நெருப்பு கல்லீரலை கருக்கிவிடும். கல்லீரல் என்பது கழுதை மாதிரி பாரம் சுமக்கும், ஆனால் படுத்தால் எழுந்திருக்காது,
பயமுறுத்துங்கள் டாக்டர். ஒரு கால் வீக்கமா? உடனே கவனி, யானைக்கால் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். இருகால் வீக்கமா? இப்போதே கவனி, சிறுநீரகத்தில் சிக்கல் இருக்கலாம். 50 வயதை தொட்டதும் பசிக்கவில்லையா? மார்பு பகுதியில் கரையாத கட்டியா? வாயில் ஆறாத புண்ணா? சோதிக்க சொல்லுங்கள். நம்மை அறியாமலே புற்றுநோய் நம் உடலில் ஆனா ஆவண்ணா எழுதியிருக்கலாம். நோயாளியிடமிருந்து துக்கத்தை துரத்துங்கள் டாக்டர். நோய் என்பது துக்கமில்லை, அந்நிய கசடு வெளியேற உடம்பு நடத்துகிற உள்நாட்டு யுத்தம்தான் நோய் என்று சொல்லுங்கள். சர்க்கரை என்பது நோய் அல்ல, அது உடலின் குறைபாடு என்று சொல்லுங்கள். எரிக்காத கொழுப்பும் செரிக்காத உணவும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர். ஊமை ஜனங்கள், அவர்கள் உள்ளொளி அற்றவர்கள். பிணி வந்து இறந்தாலும் முனி வந்து இறந்ததாய் முனகுவர். நோய் விரட்ட நினைக்காமல் பேய் விரட்ட நினைப்பார்கள். யோகா அது வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள். உயிர் நெருப்பை உருட்டி உருட்டி கொண்டு வந்து நெற்றி பொட்டில் நிறுத்த சொல்லுங்கள் டாக்டர். எப்பொழுதுமே தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை. மருந்தையே உணவாக்காதே, உணவையே மருந்தாக்கு. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு சொல்லுங்கள் டாக்டர். அவிக்காத காய்கள் தான் அமிர்தம் என்று சொல்லுங்கள். பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள் டாக்டர். கோணல் இல்லா மனிதன் கூணன் ஆகி போனான். ஏனாம் அவன் டப்பா உணவை சாப்பிட்டது தானாம். விஷப்பாம்பு கடித்தும் ஒருவனுக்கு விஷமேறவில்லையாம். ஏனாம் அவன் உப்பில்லாமலே சாப்பிட்டது தானாம். ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிராம் உப்பு போதும் என்கிறார்கள். ஆனால் உப்பை கொட்டி கொட்டி வளர்க்கிறாயே மனிதா, உடம்பு என்ன செடியா கொடியா? ஒன்று மட்டும் சொல்லுங்கள் டாக்டர், ஒருபோதும் மரணம் மனிதனை தேடி வருவதே இல்லை, மனிதன்தான் மரணத்தை தேடி ஓடுகிறான் என்று சொல்லுங்கள் டாக்டர். எல்லோரிடமும் 2 கேள்வி கேளுங்கள் டாக்டர். மலச்சிக்கல் இல்லாமல் பொழுது விடுகிறதா? மனச்சிக்கல் இல்லாமல் பொழுது முடிகிறதா? இதுதான் சொர்க்க வாழ்வின் சூத்திரம் என்று சொல்லுங்கள் டாக்டர், சொல்லுங்கள் டாக்டர் என்று சொன்னார். நடுவர் அவர்களே, நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். கிராமத்துக்காரங்க என்ன பார்த்தாலே தெரியும். ஐயா வந்து ஆமாங்கிறார், கோவை தனபால் ஐயா. கிராமத்துக்காரன், அவனுக்கு டாக்டர்கிட்ட போனான் சார். டாக்டர்கிட்ட போனா பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வந்துருச்சுட்டார். எங்காலும் மிரண்டு போயிட்டான். நான் கடுமையா உழைப்பேன் டாக்டர், எனக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னா? உடல் சக்தி மீறி உழைச்சாலும் சுகர் வந்துரும்னார். ஐயோ அப்படின்னா அதுக்காக உழைக்காமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். நல்லா சாப்பிடுவீங்களான்னார். வயிற்றுக்கு வஞ்சகமாக்க மாட்டேங்க, நல்லா சாப்பிடுவேன்னார். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் சுகர் வந்துரும்ட்டார். டாக்டர் அப்படின்னா அதுக்காக பட்டினி கிடந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். டாக்டர்னா தூங்குவீங்களான்னார். மல்லாந்தடிச்சு தூங்குவோம் டாக்டர், என் குரட்ட சத்தத்துல எங்க தெருவுலயே ஒருத்தரும் தூங்க முடியாதுன்னா. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனீங்கனாலும் சுகர் வந்துரும்னார். அப்பனா டாக்டர்னா தூங்காமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவனால பொறுக்க முடியல, எந்திரிச்சிட்டான் சார். என்ன சொல்றீங்க? சாப்பிட்டா வருங்கிறீங்க, பட்டினி கிடந்தா வருங்கிறீங்க, தூங்குனா வருங்கிறீங்க, தூங்கலைனா வருங்கிறீங்க, இப்ப என்னதான் சார் சொல்றீங்கன்னா? இந்த மாதிரி டென்ஷன் ஆனாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவன் கீழே உட்காந்து அட கடவுளே அப்படின்னா இந்த மாதிரி கவலைப்பட்டாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவன் டாக்டரோட கைய பிடிச்சு, டாக்டர் கண்ணீரால உங்க கைய கழுவுறேன், இதெல்லாம் உங்க சிலபஸ்ல இருக்கான்னா. அவர் சொன்னார், எனக்கே 15 வருஷமா சுகர் இருக்குன்றார். நடுவர் அவர்களே, எனவே உடலை மதிப்பதும் உயிரை மதிப்பதும் அதுவே தவம். நீங்கள் உடலை தானம் கொடுக்க நினைத்தாலும் அந்த உடல் நலமாக இருந்தால்தான் தானம் கொடுக்கிற தகுதியை கூட பெறும் என்பதனால் உடலை தவமாக நினையுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஏன்னா சிரிக்கிற போது நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகுது இல்லையா? சில பேர் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கும்போது கூட சிரிச்சாங்க. பெரிய விஷயம் இல்லை உலகத்தில், அதெல்லாம் கொடுப்பேன்.
ரொம்ப நல்லா பேசினாங்க, மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு கோணம், உடம்ப நல்லா வச்சிருந்தா தானே தானமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். பாராட்டு. இப்போ திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர், நல்ல பேச்சாளர், அருமை தம்பி சிவகுருநாதன் அவர்கள் உரையாற்ற வருகிறார். எங்க ஊர்ல நான் நடந்த ஒரு 2 சம்பவத்தை சொல்லிட்டு போறேன். எல்லாம் எதா இருந்தாலும் ஸ்ட்ரிக்டான டாக்டர். எங்க ஊர்ல ஒரு ஸ்ட்ரிக்டான டாக்டர், இந்த ராதாகிருஷ்ணன் பேரு. யாரா இருந்தாலும் கியூல தான் வரணும். நோ இதெல்லாம் கிடையாது, ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, எல்லாம் கியூ. அவர்கிட்ட எந்த ட்ரீட்மெண்டா இருந்தாலும் வந்து உட்காந்துடணும். அது நியாயமும் அதுதான். இப்ப அது இதான் மாறி போச்சு. 35 பேர் உட்காந்துருக்கான் சார். 36வது ஆளா ஒரு ஆள் புலம்புறான், இவர்கிட்ட எப்போ வந்தாலும் இதே தொல்லடா, கியூல உட்கார வச்சிடுறாரு. என் காலில் லேசா ஒரு ஆணி குத்தி போச்சு, ரத்தம் ஓடுது, எடுத்து விட்டு ஒரு டிடி போட்டு அனுப்புறதை விட்டுட்டு 36 பேர் கழிச்சு நான் போய் பார்க்கங்காட்டி எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்குன்னா, அதுக்கு அடுத்து உட்கார்ந்த 37வது ஆள் சொல்றான், நீயாவது பரவாயில்ல, காலில் ஆணி குத்தி வந்த, நான் அவருக்கு தபால் கொடுக்க வந்த போஸ்ட்மேனு, நானும் டெய்லி இப்படிதான் உட்கார்ந்துருக்கேன். அப்படிலாம் ஒரு ஸ்ட்ரிக்டான டாக்டர்கள் இருந்ததை கடந்து நம்ம வந்திருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நிறைய செய்யணுங்கிற டாக்டர். சார், மருத்துவர்களை புரிந்து கொள்கிற நோயாளிகளே இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் போய் ரொம்ப உடம்பு நடக்க முடியல டாக்டர், மூச்சு வாங்குது, இறக்குது, படி ஏற முடியல, எல்லாம் பார்க்குறாரு. நல்லா பார்த்துட்டு டாக்டர் சொல்றாரு, உனக்கு பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, சுகர் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் நடன்னாரு. உடனே அவன் சொல்றான், நடக்கிற காரியமா சொல்லுங்க டாக்டர்னா, நீ 5 கிலோமீட்டர் நடக்கலன்னா உனக்கு காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும்னாரு. 5 கிலோமீட்டர் நட, ஒரு 40-45 நாள் கழிச்சு வா, நான் சொல்றேன் அப்படின்னாரு. 45வது நாள் அவன் ஃபோன் பண்றான், சார் டாக்டர் அப்படின்னா, என்னையா யாரையா நீ அப்படின்னா, என்ன வந்த என்ன நடக்க சொன்னீங்க 5 கிலோமீட்டர். அவருக்கு ஏன் ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறாரு, என்ன தெரியும், சரி இப்போ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. நான் ஒரு நாள் 5-5 கிலோமீட்டரா நடந்து நான் இப்போ கன்னியாகுமரிக்கு வந்துட்டேன், கடல் தண்ணி காலில் தட்டுது, திரும்பி வரவா அப்படியே இலங்கைக்கு போவான்னா. இப்படிலாம் புரிந்து கொள்ளாத நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் உண்மையிலேயே தங்களுடைய மருத்துவ அறிவை தானமாக தந்து கொண்டிருக்கிறீர்கள். செயற்கரிய செயல் என்பது தானம்தான். தவத்தை பத்தி சொன்னீங்க, சாமியார் தவம் இருந்தா, நீ அந்த கதையை உண்மையிலேயே நாங்கள் வழக்கறிஞர்கள் 3 பேருமே அந்த கதையை வைத்திருந்தோம், நீதிபதி நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். சாமியாரை பத்தி, எங்க ஊர் சாமியாரை பத்தி சொன்னீங்க, தவம் பண்ணணும்னா சாமியார் தான். அதெல்லாம் சாமியார்ல பேப்பர் பாருங்க, டிவி பாருங்க, போலி சாமியாருங்கிறான். என்னடா போலி சாமியாரா? உண்மையான சாமியாரும் இருக்கிறாரு, போலி சாமியாரும் இருக்காரு. எங்க ஊர்ல ஒரு சாமியாரை பத்தி ஒரு கவிஞன் அழகா எழுதினான், அந்த கவிதையிலேயே எல்லாம் இருக்கும். எங்கள் ஊர் சாமியார் நினைத்த நேரத்தில் விபூதி எடுத்தார், நினைத்த நேரத்தில் ஸ்படிகம் எடுத்தார், நினைத்த நேரத்தில் லிங்கம் எடுத்தார், ஆனால் அவர் நினைத்த நேரத்தில் தான் அவரை யாராலும் ஜாமீனில் எடுக்க முடியவில்லைன்னு எழுதினான். சாமி போலி சாமியார்னா இதுதான். அதெல்லாம் எங்கேயும் வேணாம். தவம்ங்கிறதுங்க மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யறது தவம். அது முடியவே முடியாது, முடியவே முடியாது. தானம்ங்கிறது இமீடியட்டா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துறது தானம், அவ்வளவுதான். இமீடியட்டா என்ன நம்ம கையில இருக்கு, இப்ப என் கையில இருக்கிற பேனா வேணும்னு தனபால் கேட்டாருன்னா நான் உடனே கொடுத்துருவேன், அதுக்கு பேர் தானம். இன்னைக்கு தானத்துல பல இருக்கு. வள்ளுவர் சொல்றார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. தானம் கொடுக்கின்ற கொடைத்தன்மை குன்றாத புகழ் யாருகிட்ட இருக்கோ இதை விட வேற என்ன வேணும் உலகத்துல? இதுதான் வள்ளுவர் சொல்றார். மருத்துவத்துறை ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும் போது தானம் பற்றிய விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு என்ன இன்னைக்கு ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பை கொடுத்து பேசுங்கிற? இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போகுது, பல காரணங்கள், விபத்துக்கு பல காரணங்கள். உலகத்தில் 195 நாடுகள் இருக்கு, சற்றேறக்குறைய. இன்னும் ஒரு சில நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் கொடுக்கல. இந்த 195 நாடுகள்ல இந்தியாவில் தான் சாலை விபத்து அதிகமா நடக்குது. இந்தியாவில் தான். அதுக்கு பல காரணங்கள். கடந்த 2024 1,80,000 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க சாலை விபத்தால. என்ன காரணம்? யாரும்
போக்குவரத்து விதிகளை மதிப்பது நிறைய சொல்லலாம் சார். பைக்கை எடுத்தாலே சார் வேகம் வேகம் வேகம்ங்கிறான். 90, 100, 110, 120 போயிட்டே இருக்கான். 108ல திரும்பி வர்றான். ஒரு கவிஞன் எழுதலாம் ஒரு கவிதை, யமகாவுக்கும் ஹோண்டாவுக்கும் போட்டி, யமகாவுக்கும் ஹோண்டாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ்னு எழுதலாம். இந்த அளவுக்கு போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள். 1,80,000 பேர் இறந்திருக்காங்க. இந்த ராயல் கேர் மருத்துவமனை போன்ற மருத்துவமனையுடைய தீவிரமான விழிப்புணர்வு பிரச்சாரத்தினால், இதுதான் செய்தி, இந்த மாதிரி தீவிரமான விழிப்புணர்வு பிரச்சாரத்தினால் 18,911 பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள். உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள். இதுதான் செய்தி. என்ன காரணம்? என்ன காரணம்னு சொன்னா, கொடுக்கணுங்கிற கொடை உள்ளம். கொடை உள்ள யாருக்கு இருக்கணும்? மூளைச்சாவு அடைஞ்சு போதுங்க. ஒண்ணு தெரியுங்களா, உலகத்திலேயே அதிகமான விபத்து நடக்கக்கூடிய நாடு இந்தியான்னு சொல்றோம்ல. இது ஒரு புறம் வைங்க. உலகத்திலேயே அதிகமான உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்திலே இருக்கிறது. 3வது இடத்திலே இருக்கு. என்ன காரணம்? இது போன்ற விழிப்புணர்வு செய்திகள் தான். பெரிய அளவில் உடல் உறுப்புகள் தானம் செய்யறது குறித்து விழிப்புணர்வு இல்லாத போது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2008 திருக்கழுக்குன்றத்தில் ஹிதேந்திரன் ஒரு 15 வயது மாணவன் ஒரு வண்டி எடுத்துட்டு போறான், பைக் எடுத்துட்டு போறான். அவங்க அப்பா பேரு டாக்டர் அசோகன், அம்மா பேரு டாக்டர் புஷ்பாஞ்சலி. ஒரு மீன்பாடி வண்டியில விடுறான். மூளைச்சாவு அடைந்து மூளைச்சாவு. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுது, டாக்டருக்கு எப்படி தன்னுடைய மகன் இனி பிழைப்பதற்கே வாய்ப்பு இல்லைன்னு உணர்றாங்க. மருத்துவ தம்பதிகளாக இருந்தால்தான் மனதை கல்லாக்கி கொள்கிறார்கள். உடனே அவர்கள் அடுத்த கட்ட காரியத்துக்கு போங்கன்னு சொல்ல யோசிக்கிறார். 2008க்கு முன்னாடியும் உடல் உறுப்பு தானம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் ஹிதேந்திரன் மறைவு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக அந்த மருத்துவ தம்பதிகள் தங்களுடைய மகனின் அனைத்து 8 விதமான உறுப்புகளை தானம் செய்ய தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் எழுதி கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு 7 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். இதுதான் செய்தி. 7 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். ஒரு பொண்ணு இறந்து போச்சு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன காரணம்? தானம் கொடுக்கணும். இதோடைய விளைவு என்ன தெரியுமா? சர் சி வி ராமன் கண்டுபிடித்தது ராமன் விளைவுகள்னு சொன்னா, கெஃப்லர் கண்டுபிடிச்சது கெஃப்லர் விளைவுகள்னு சொன்னா, இந்த ஹிதேந்திரனுடைய உடல் உறுப்பு தானம் ஹிதேந்திரா எஃபெக்ட்னு சொல்லி மருத்துவ உலகம் இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரே உடல் உறுப்பு தானம் தான். அவருடைய ஹிதேந்திரன் இருந்த தெருவுக்கு திருக்கழுக்குன்றத்திலே ஹிதேந்திரன் தெரு என்று வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹிதேந்திரன் இறந்த நாளை செப்டம்பர் 20 இறந்தான். விபத்து நடந்தது செப்டம்பர் 23ஆம் தேதி இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நாள் உடல் உறுப்பு விழிப்புணர்வு நாளாக இன்றைய நிலைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுதான் தானத்துடைய முக்கியமான செய்தி. அதாவது மனசுதான் காரணம். நண்பர் நீலகண்டன் சொன்னார், தவமாக என்னென்ன செய்யலாம், உடலை பாதுகாக்கணும். உடல் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு தானம்ங்கிறது மனசளவில் நடக்கணும். இங்க இருக்கிற அவினாசி, நான் இங்க எல்லாமே இங்க இருந்து செய்திகளை சொல்றேன். அவினாசியில இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளிலே பிறக்கக்கூடிய குழந்தை, அரசு மருத்துவமனைகளில் யார் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள்? ஏழை பாழைகள், ஒன்றுக்கும் இல்லாதவர்கள், ஓரளவுக்கு வசதி குறைவானவர்கள். அப்படி அனுமதிக்கப்படும் போது அவங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கல. அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்கல. என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. தவம் எல்லாம் இருந்து பார்த்து தாய்ப்பால் கிடைக்காது. அவினாசியில ரூப செல்வ நாயகி அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2017 தாய்ப்பாலை தானமாக கொடுக்கலாம் என்று சொல்லி முதன்முறையாக மெனக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு போய் தானம் கொடுத்து, அதற்கு பிறகு ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி, அமிர்தம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு விழிப்புணர்வு குழுவை உருவாக்கி, எந்தெந்த இடத்தில் தாய்ப்பால் தேவைப்படுகிறதோ
எந்தெந்த மருத்துவமனைகளில் தாய்ப்பால் தேவைப்படுகிறதோ அங்கு சென்று தாய்ப்பால் கொடுப்பதற்கு 6000 பேர்களை இன்றைக்கு இந்த அவிநாசி கோவை தயாராக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தவம் அல்ல, தானம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கொடைத்தன்மை இருந்தல்தான். இதையே பின்பற்றி எங்கள் ஊர் திருச்சியிலே செல்வ பிருந்தா என்ற பொறியாளர் ஒரு பெண் கடந்த 22 மாதங்களில் 300 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தானத்துடைய அடையாளம். இன்றைக்கு புற்றுநோய் வருகிறது, நிறைவாக சொல்கிறேன். புற்றுநோயை பற்றி சொன்னார்கள். கீமோதெரபி கொடுத்தா முடியெல்லாம் கொட்டி போயிடும். முடி கொட்டினா பெண்களுக்கு அழகாக இருக்காது, அவர்களுக்கு விக்கு தயாரித்து கொடுப்போம் என்று சொல்லி எத்தனை பேர் எத்தனை கல்லூரி மாணவிகள் தங்களுடைய தலைமுடியை தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த தலைமுடியை தானமாக கல்லூரி பெண்கள் கொடுப்பது தெரியாது. ஆனால் சென்ற சோனம் கபூர்ங்கிற நடிகை கொடுத்த உடனே தான் அது மீடியாவில் செய்தியாக வருகிறது. எனவே மரியாதைக்குரிய நடுவர்களே, செயற்கரிய செயல் என்பது இப்ப சொல்றான், உடல் மண்ணுக்கு உயிர் யாரோ ஒருவனுக்கு அப்படின்னு சொல்லி வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, உடல் மண்ணுக்கு போக வேண்டாம். இறந்துவிட்டால் அந்த உடலை மருத்துவ கல்லூரிக்கு தானமாக கொடுப்போம். உடல் உறுப்புகளை யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ உடல் உறுப்பு தானம் செய்வோம் என்ற சிந்தனையோடு இந்த அரங்கத்தை விட்டு செல்வோம். வாய்ப்புக்கு நன்றி. இப்போ முன்னாடி சிவகுருநாதன் ஐயா பேசிட்டு போனார். அவர் சொன்னாரு, இங்க தானம்ன்றது இம்மிடியேட்டா பண்ணிடலாங்க, தவம்ன்றது பண்ணவே முடியாதது, விட்டுருங்கன்னு. ஐயா அதாங்க ஐயா தலைப்பு. செயற்கரிய செயல் எது? அப்ப செயற்கரிய செயல் தவம் தான எதனையே ஒத்துக்கிட்டதால இந்த பட்டிமன்றத்தை, இந்த விவாதத்தை தள்ளுபடி செய்யும்படி நடுவர் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் ஐயாவே சொன்னார், முதல்ல தனம், அதற்கு பின்புதான் தானம் அப்படின்னு. அதுக்கு இடையில ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல தனம், அதற்கு பின்பு மனம், அதற்கு அடுத்துதான் தானம். ஏன்னா கிராமத்துல நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, கொடுக்கறதுக்கு பணம் இருக்கான்னு பாடுறான்னு சொல்ல மாட்டாங்க, கொடுக்கறதுக்கு மனசு இருக்கான்னு பாடுறா. அவனுக்கு முதல்ல கொடுக்கறதுக்கு, அந்த எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டுக்கான மிகப்பெரிய சவால் மருத்துவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். போர்டம், தனியாக தன்னுடைய மனதோடு இருக்க முடியாத போர்டம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அது எதற்கு வழிவகுக்குதுன்னா, இன்னைக்கு யூரோப் மாதிரியான வளர்ந்த நாடுகளில் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், ஒபிசிட்டி வர்றதற்கான காரணமே தனியா உட்கார்ந்துருக்கோம், என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த மனதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அதை சாப்பாட்டுல மடைமாற்றம் செய்யறாங்க. என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, இரத்த கொதிப்பு எல்லாமே வருவதற்கான காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். அப்ப மனசை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்பது தெரியாததுதான் இந்த நூற்றாண்டிற்கான பிரச்சனை. எது தவம்னா சடைமுடி வைப்பது, ஒரு இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்வது, அதெல்லாம் இல்லை. இந்த மனதை கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வைக்காமல் நிகழ்காலத்தில் குத்திட்டு நிலைத்து அதில் மகிழ்வதற்கு பெயர் தான் தவம். அதுதான் உண்மையான தவம். அதான் ஓஷோ சொன்னாரு, மூச்சை கவனி, உன்னுடைய பேச்சை குறை அப்படின்னு. மனம் எந்த இடத்தில் நிகழ்காலத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் தவம் நிகழும். நீங்க எந்த உலக இலக்கியத்தில் வேண்டாலும் எடுத்து பாருங்க, அதற்கான கரு என்பது ஒருத்தன் மனம் மாறி என்ன செஞ்சாங்கிறதா இருக்குமே தவிர தானம் கொடுக்காததா இருக்கவே இருக்காது. நீங்க உள்ளூர் இலக்கியத்திலிருந்து உலக இலக்கியம் வரைக்கும் எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு அடிப்படையாக இருப்பது மனம் ஒருவன் எப்படி பிறந்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு. ரஷ்யால ஒரு எழுத்தாளர் இருந்தார், ஆண்டன் செக்காவ்னு பேரு. இங்க மிகப்பெரிய அறிஞர்கள், படித்த பெருமக்கள்லாம் இருக்கீங்க. அவர் ஒரு கதை எழுதினார், தும்மல் அப்படின்னு ஒரு கதை. இது மாதிரியான ரஷ்யால இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரங்கு, மேடையில நாடகம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கிளர்க், அவரு நாடகம் பார்க்க போறாரு, ஒரு சீட்ல அமர்ந்திருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாடகம், ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டே இருக்கு. அவருக்கு தன்னையே அறியாம அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்கும் போது தும்மல் வந்துருது. அவ்வளவுதான், தும்மல் வந்துருது. நம்மள தும்மல் வந்து என்ன பண்ணுவோம், மூஞ்சிய கையை வச்சு மறைச்சிட்டு தும்முவோம். அவர் அந்த நாடகம் பார்க்கிற அந்த ஆர்வத்துல கையை வச்சு மறைச்சிக்காம முன்னாடி குனிஞ்சு தும்மிடுறாரு. முன்னாடி இருக்கிற சீட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் மேல எச்சி தெரிச்சிருது. சரி, ஒரு கேட்டசிக்காக வந்து சாரியாச்சும் சொல்லுவோமேன்னு கூப்பிட்டு பாக்குறாரு. திரும்பினவர் அவருடைய மேனேஜர், அவருடைய உயர் அதிகாரி. ஐயோ என்னடா பண்றது, இவர் மேல தும்மிட்டோமே அப்படின்னா அவர் பார்த்துட்டு ஷாக்காராரு. நீதானா, நீ வந்திருக்கேன்னு சொன்னா சேர்ந்தே வந்திருக்கலாமேன்னு சொல்லி அவர் கேஷுவலா தான் பேசுறாரு. இவருக்கு படபடன்னு இருக்கு மனசு, என்னடா இவர் மேல போய் தும்மிட்டோமே அப்படின்னு. சார் சாரி சார் அப்படின்னு. சரி பரவாயில்ல சார், நான் பிளான் பண்ணி பண்ணல சார். சரி பரவாயில்ல
சார் ரொம்ப மன்னிச்சுக்காங்க சார், சரிப்பா நாடகத்தை பாரு அப்படின்றாரு. நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் இவருக்கு மனசே இல்லை, என்னடா இவர் மேல போய் தும்மிட்டோமே, ஏற்கனவே இவர் நம்மள ஆபீஸ்ல கொலையா கொன்னு எடுத்துருவாரு, இனி என்ன போகுதுன்னு மனசு காங்கவே இல்லை. இப்படி தட்டுறாரு அவர். இவருக்கு பின்னாடி இருந்து என்னடா யாரோ சொரியிற மாதிரி இருக்குன்னு திரும்பி பாக்குறாரு. என்னப்பா சார், நான் வேணும்னே உங்க மேல எச்சி தெரிக்கல சார், தெரியாம நடந்துருச்சு, பிளான் பண்ணி பண்ணலாம் சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதான் ஏற்கனவே சொல்லிட்டே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ பாரு அப்படிங்கிறார். இவருக்கு மனசு கேட்கவே இல்லை, அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு, மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ஐயோ இவர் மேல தும்மிட்டோமே அப்படின்னு. நேரா வெளியே போய் இன்டர்வல் விடுறாங்க, கேண்டீன்ல போய் நின்றாரு. இவர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம சாரி கேட்டுருவோம் திருப்பின்னு. இவர் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காரு, பின்னாடி இருந்து திருப்பி ஒரு கை தட்டுது மேனேஜர் மேல. என்னப்பா காஃபி குடிக்கலையா? சார் நான் வேணும்னே உங்க மேல திம்மல சார், நான் பிளான் பண்ணி எதுவும் பண்ணல, தெரியாம எச்சி தெரிச்சிருச்சு, மன்னிச்சுங்க சார். நீ ஆபீஸ்ல நேரடியா என் மூஞ்சியில எச்சி துப்ப முடியாதுங்கிறதுக்காகவே நாடகம் வந்து துப்புன மாதிரி தெரியுது. இப்பதான் எனக்கு அப்படி தோண ஆரம்பிக்குது கொஞ்சமா, இனிமேல் உன்னைய இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. போச்சு, ரொம்ப கோபம் ஆயிட்டார் போல, நினைச்ச மாதிரி அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் மனசு அது ஓடிக்கிட்டே இருக்கு. நாடகம் போயிட்டே இருக்கு. சரி, நாடகம் முடியறதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்க்கு வரல, நம்ம முன்னாடியே போய் அவருக்கு கதவை திறந்து விடுற மாதிரி நின்றுவான், அப்போ ஒரு சாரி கேட்டுருவோம், எல்லாம் சரியாயிரும்னு. நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கு, முடியுது, வராரு, டக்குன்னு கார் கதவு தானா திறகுது. என்னடான்னு பார்த்தா நம்மால் நின்றுட்டு இருக்கான். என்னப்பா? சார் நான் வேணும்னே செய்யல சார், தெரியாம தும்மிட்டேன், ஒரே ஒரு தடவை மன்னிச்சுக்கங்க சார் அப்படின்னு. நாளைக்கு உன்னை ஆபீஸ்ல பார்த்தேன்னா கண்டிப்பா நீ சஸ்பெண்டா அப்படின்றாரு. இவன் மனசு உடஞ்சு போய் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனோடனே மனைவி அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்களே, என்ன நாடகம் தானே போயிட்டு வந்தா, ரொம்ப காமெடியான நாடகம் தானே, என்னடா அவனுக்கு ஆச்சு அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. இவன் சொல்லவே இல்லை, சாப்பிட மாட்டேன்றான். ரொம்ப நேரம் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னாச்சு 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 ஏதாச்சு அப்படின்னு. கடைசியா சொல்றான், இந்த மாதிரி என்னோட மேனேஜர் மேல நான் தும்மிட்டேன், எச்சி தெரிச்சிருச்சு அப்படின்னு. மனைவி, உனக்கு தான் குத்துக்கள் மாதிரி நாங்க உட்கார்ந்துருக்கேன்ல ஒருத்தி, ஏன் மேல தும்மி தொலைக்க வேண்டியதானே, நாடகம் கிளம்பி போய் 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 அதுவும் மேனேஜர் மேல தும்முவான. இவருக்கு ஒரே பாட்டு. இவனுக்கு தூக்கம் வரல. கிளாக் இருக்கு, டிக் 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 டிக்னு ஓடிக்கிட்டே இருக்கு. 2 மணி ஆகுது. ரஷ்யால என்ன குளிர்னு நமக்கு தெரியும், -40 -60 ரொம்ப சாதாரணமான குளிர் அங்க. 2 மணிக்கு எந்திரிச்சு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு இன்னைக்கு 2ல ஒண்ணு பாத்துருவோம், இன்னைக்கு வேலை போகணும், இல்லைன்னா நாளைக்கு நான் வேலையில இருக்கணும், இப்படி தூங்காமலாம் இருக்க முடியாதுன்னு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி போய் அவர் வீட்டுல போய் கதவை தட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்றான். நேரா வீட்டுக்கு போனான். மேனேஜர் கதவை தட்டுறான். மேனேஜர் என்ன நினைக்கிறாரு, இந்த 2 மணிக்கு இந்த ஊர்ல நம்ம ஒருத்தர் கதவை தட்டி எழுப்புறாருன்னா நம்மோட சூப்பர் அபிஷியல் ஆபீசர் தான் இருப்பாரு, நமக்கும் மேலதிகாரியா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் தன்னோட யூனிஃபார்மா போட்டுட்டு வேகமா போய் கதவு முன்னாடி நிற்கிறாரு. இவன் கதவை தட்டி திறக்கிறான். அந்த பனி கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா விலகுது. இவர் அந்த டைலாக் சொல்றாரு, என்னப்பா அப்படின்னு கேட்டவுடனே, இரு நானே சொல்றேன் சார், நான் தும்புனது பிளான் பண்ணி பண்ணல, நீங்க வேணும்னே பண்ணிருக்க மாட்டீங்க, இந்த எச்சி தெரிச்சிருச்சு அதானே அப்படின்னு. 1 நிமிஷம் இருப்பான்னு சொல்லி வேகமா மாடிக்கு போய் ஒரு பெட்டி எடுத்துட்டு வராரு. திறந்து பார்த்தா துப்பாக்கி. இது வரைக்கும் இந்த துப்பாக்கி நான் யாரு மேலும் யூஸ் பண்ணதே இல்லை. இனி ஒரு தடவை உன்னை இந்த நாட்டுல பார்த்தேன்னா நான் வைக்கிற புல்லட் உன் நெத்தில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு வேலை உண்மையிலே போச்சுன்னு கிளம்பி போயிடான். இப்ப உண்மையிலே அவன் நினைச்ச மாதிரியே அவன் மனசு, அந்த மனது கேட்காத ஒரே ஒரு காரணம், ஒரு சின்ன தும்மல் இவனுக்கு வேலை வரைக்கும் போயிருச்சு. வீட்டுல போய் படுக்கிறான், இதை யோசிச்சுட்டே இருக்கான். மறுநாள் காலை அவன் இறந்து விட்டான் அப்படின்னு இந்த கதை முடியும். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு சின்ன நகைச்சுவை கதை மாதிரி தெரியலாம், இது ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் எழுதுனா இருக்கலாம். ரஷ்ய புரட்சி ஏற்பட்டதுக்கு காரணங்களான இலக்கியங்களில் இந்த கதையும் ஒண்ணு. எந்த அளவுக்கு ஒரு மேனேஜர் ஒரு முதலாளி தொழிலாளியை கொடுமை பண்ணியிருந்தா அவன் இந்த அளவுக்கு பயந்திருப்பான்னு ஒரு கான்டெக்ட்ல வந்து ரஷ்யாவில் எழுதப்பட்டது. ஆனா அடிப்படை என்னன்னா மனசுதான். ஒரு தும்மல், அவ்வளவுதான் இந்த கதையினுடைய கரு. அது மனசுக்குள்ள போட்டு உறுத்தி உறுத்தி உறுத்தி, அதுதான் ஒருமையுள்ள ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு வள்ளுவர் எழுதினார். இந்த ஆமை இருக்கும்ல, அது ஏதாவது ஆபத்துனா 4 காலை உள்ள இழுத்துக்கும், ஒரு தலையை உள்ள இழுத்துக்கும். அது மாதிரி எவன் ஒருவன் 5 புலன்களையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கானோ, ஒரு பிறப்பு இல்லடா 7 பிறப்பிற்கும் அவனுக்கு அதற்கான பலன் கிடைக்கும்னு திருக்குறள்ல சொல்றாங்க. இது உலக இலக்கியமா? இப்போ ஒரு சின்ன உள்ளூர் இலக்கியத்தோட முடிக்கிறேன். கி ராஜநாராயணன் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த எழுத்தாளர். அவர் தாத்தா சொன்ன கதைகள்னு எழுதியிருக்காரு. நம்ம அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம். அத்தனை நகைச்சுவை கதைகள் இருக்கும். நவ்வா பழம்னு ஒரு கதை, சின்ன கதை தான். கி ராஜநாராயணன் 90 வயசுக்கு பின்புதான் அவர் இறந்தார். சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அவருடைய தாத்தா அவருக்கு சொன்ன கதை, வாய் வழியாக சொன்ன ஒரு நாட்டார் இலக்கியம். ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு ரொம்ப நவாப்பழம்னா பிடிக்கும். ஒரு தடவை அவரு வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ
ஒரு நவா மரத்துல இருந்து நவா பழம் சேத்துல விழுந்துருச்சு. என்னடா அது இவ்வளவு நமக்கு பிடிச்ச பழம் போய் ஒரு சேத்துல விழுந்துருச்சு அப்படின்னு அதுக்கு விட்டுட்டு போக அவருக்கு மனசு வரல. சரி யாரும் பார்க்கலன்னு எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு குட்டையில கழுவி சாப்பிட்டுறாரு. சாப்பிடுற நேரம் பார்த்தா அந்த குட்டையை ஒருத்தன் கிராஸ் பண்ணி போயிட்டான். ஐயோ ஒருத்தன் பார்த்துட்டானே, இவன் போய் ஊர்ல யார்கிட்ட சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ள பதபதன்னு இருக்கு. ஆனா இந்த ஊர்ல இவனை பார்த்ததே இல்லையேன்னு தோணுது. எல்லாரும் அந்த ஊர்ல வந்து திருவிழா நடக்குது. ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு, யார் அவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு. இவர் தான் பாகவதர், நல்ல பாட்டு பாடுவாரு, நீங்க நம்ம ஊருக்காக கச்சேரிக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கச்சேரிக்கு வந்திருக்கானா, சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பாட்டு கேட்போம், அப்ப நம்மள தெரிய வாய்ப்பு இல்லை தானே, யாருக்கும் சொல்ல மாட்டான்னு சொல்லி முன்னாடி ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்து கச்சேரி ஆரம்பிக்கிறது, பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பாகவதர் இவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. தொண்டையெல்லாம் சிறுமிட்டு அப்படின்னு ஒரு பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவன் நவ்வா பழம் நம்ம கீழே இருந்ததை எடுத்து சாப்பிட்றதுதான் சொல்ல ஆரம்பிக்க போறான் போல, அதனாலதான் நான் இப்படி ஆரம்பிக்கிறான்னு இவர் சட்டையில இருந்து ஒரு 100 ரூபாயை அங்க இருந்து எடுத்து இப்படி அவர்கிட்ட காட்டுறாரு. யார்ட்டையும் சொல்லிடாத, போகும்போது உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி மடிச்சு உள்ள வச்சுக்கிறாரு. இந்த பாகவதற்கு அவர் பார்க்கவே இல்லை. உண்மையிலே ஏதோ சரி அவனோ ஒருத்தன் போறான்னா உண்மையிலே இவன் வந்து சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம். பாகவதர் என்ன நினைக்கிறாரு, ஒரு சின்னதா ஒரு நான் சொன்னதுக்கே 100 ரூபாய் கிடைக்குது, இவருக்கு ரொம்ப அந்த சங்கீதம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு திருப்பி ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு நல்ல ஹை பிச்சில் ஏத்துறாரு. என்னடா இவன் ரொம்ப கிராக்கி பிடிச்சவனா இருப்பான் போல, 100 ரூபாய் கொடுத்தும் சொல்லுவேன் அப்படின்னு இப்படி விடாப்படியா இருக்கானேன்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் எடுத்து இப்படி மேல தூக்கி காட்டுறாரு. இது உனக்கு தான், போகும்போது வாங்கி யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு உள்ள வச்சுறாரு. இப்ப பக்கவாத்தியக்காரங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவர் மட்டும் 2 நான் சொல்லுவாராம், 500 1000 வாங்கிட்டே போயிடுவாராம். நாதஸ்வரம் வாசிக்கிறவர், பக்கத்துல தபேலா வாசிக்கிறவர் எல்லாரும் சேர்ந்து அந்த அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் என்ன நினைச்சாரு, அட பாவி பையன் பார்த்ததும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பக்கவாத்தியக்காரன் எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டான்டா, சரி இதுக்கு மேல ஒண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஜுக்கு வந்தாரு. கடகடகடன் ஏறி வந்து, ஆமாங்க ஊர் பொதுமக்களே, உங்கள்கிட்ட நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. சேத்துல விழுந்த நவா பழத்தை தான் நான் கழுவி தின்னேன். இது என்ன இவன் சொல்றது, இப்ப நானே சொல்லிட்டேன், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். இது என்னன்னா அடிப்படையில் மனசு ஒண்ணுதான். இப்போ உலக இலக்கியமா இருக்க ரஷ்யாவுக்கும் நம்முடைய இந்தியா, இது வந்து கோவில்பட்டியல எழுதிய ஒரு கதை. நம்முடைய கிராமமாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, ஆனா இலக்கியத்தினுடைய அடிப்படை ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா மனசுதான். விவேகானந்தர் சொன்னார், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு வீடாக நாம் கற்பனை செய்தால் அதனுடைய பூஜை அறை நம்முடைய இந்தியா அப்படின்னார். ஏன்னா உலகத்திற்கு இல்லாத சிறப்பு, மனதை அடக்கிய வாழையடி வாழையாக வந்த எத்தனையோ பெருமக்கள் இருந்த பூமி நம்முடைய இந்தியா. அதனாலதான் மற்ற நாடுகளுக்கு இல்லாத சிறப்பு தவத்தால் இந்தியாவிற்கு கிடைத்தது. ஜெயகாந்தன் ஒரு வார்த்தை சொல்வார், தானத்திற்கும் சேர்த்து தவத்திற்கும் சேர்த்து ஒரு பேச்சாளன் எப்படி பேச வேண்டும் என்பதையும் சேர்த்து 3 வரியில் அவர் கவிதையும் மிக அற்புதமாக எழுதக்கூடியவர். கொள்ளுவன கொள்ளுக, கொண்ட பின் கொடுப்பவராகுக, தள்ளுவன தள்ளுக, தள்ளிய பின் தவம் ஒன்று இயற்றுக, சொல்லொன்று சொல்லுக, சொல்லில் சுடரொன்று ஏற்றுக அப்படின்னு. முதல்ல தானம் செய்வதற்கு மனம் பக்குவப்படணும். முதல் படி மனம் தான், அதற்கு தவம் இருக்கணும். மனதை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அதற்கு பின்புதான் தானம். சிக்மண்ட் ஃப்ராய்டு மனசை பத்தி சொல்லும் போது ஒண்ணு சொல்லுவாரு, இந்த பனிப்பாறைகள் இருக்குல்ல, அது 10% மட்டும்தான் மேல தெரியும், 90% தண்ணிக்கு அடியில தான் இருக்கும். அது போன்றது மனித மனம். 10% மட்டும்தான் வெளிப்படும். நம்ம மனதிற்குள் மீறி 90% எது இருக்குன்னே தெரியாது. எனவே செயற்கரிய செயல் எல்லா காலங்களிலும் தவம் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல நுட்பமான ஒரு கதை. நம்மளை யாரும் வெளியிலேருந்து அவமானப்படுத்தவனா, நாமளே நம்மளை அவமானப்படுத்திட்டு தான் ஓய்வோம் அப்படிங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு கதை. எனக்கு அப்போ பார்த்து தும்மல் வருது, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அடக்கிக்கிட்டேன். இது வேற எதுக்கு நமக்கு அப்படின்னு. பிரிட்டு நல்லா பேசுறாரு, எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. மணி அடிச்சா முடிக்கணும்னு யாரும் அவருக்கு கற்றுக் கொடுக்கல போல் இருக்கு. ஏன்னா அவர் மனசு அவரால் அடக்க முடியல, அதனால சொல்ல வந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருந்தார். ரைட், பரவாயில்ல, வளர்ற பிள்ளை தானே, வாழ்க. இப்ப அடுத்து ஒரு மரம் வெட்டி காட்டுல மரம் வெட்ட போனான். கோடாரி தவறி அங்கிருந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இதுதான், எனக்கு எந்த பினாமியும் கிடையாது, இருக்கிறதே அந்த ஒரு சொத்து தான், அதுவும் விழுந்துடுச்சேன்னு அழுதா. அந்த காட்டுக்குள்ள ஒரு வனதேவதை இருந்தது. அவனோட அழுகுரல் கேட்டுட்டு வந்து, கவலைப்படாத நான் எடுத்து தர்றேன்னு போய் தண்ணிக்குள்ள போய் அந்த கோடாரியை எடுத்துட்டு வந்துச்சு. அது தங்க கோடாரியா இருந்தது. இதுவா உன் கோடாரினா? இல்லைனா.
திரும்ப உள்ள தண்ணிக்குள்ள போய் ஒரு வெள்ளி கோடாரியை எட்டு வந்துச்சு. இதுவான்னா இதுவும் இல்லைன்னா. மூணாவது போய் அவனோட இரும்பு கோடாரியை கொண்டுட்டு வந்துச்சு. இதுவா அப்படின்னா ஆமாண்ணா. உடனே அந்த தேவதை சொல்லுச்சு, உன்னுடைய நேர்மையை மெச்சுகிறேன். நீ தமிழ்நாட்டுல தான் இருக்கிறியா? தமிழ்நாட்டுல தான் இருக்கிறியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் உன்னுடைய நேர்மையை மெச்சினேன். இந்தா நேர்மையை மெச்சி 3ஐயும் கொடுக்கிறேன். கொடுத்துடுது. வீட்டுல வந்து சொன்னா அந்த அம்மாவுக்கு அந்த தேவதையை பார்க்கணும்னு ஆசை. நம்மளை வாழ வைத்த தேவதை இல்லையா, அந்த தேவதையை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. என்னையும் கூட்டிட்டு போங்க, என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சரின்னு அடுத்த நாள் காட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. இவன் மரம் வெட்டிட்டு இருந்தா. அந்த அம்மா தேவதையை பார்க்கறதுக்கு ஆசையா அப்படியே போய் கிணத்துல எட்டி பார்த்துச்சு. அது ஆழமான கிணறு. அந்த அம்மா டபக்குன்னு உள்ளுழுந்துடுச்சு. உடனே அழுதா மரம் வெட்டி, தேவதை எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு மனைவிதான், நான் சின்ன வீடும் கூட செட்டப் பண்ணல, இருக்கிறது ஒரே ஒரு மனைவிதான், அவளும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாளேன். உடனே தேவதை சொல்லிச்சு, கவலைப்படாத, நான் உன் மனைவியை எடுத்துட்டு வர்றேன். தண்ணிக்குள்ள போச்சு. நயன்தாராவை கொண்டு வந்துச்சு. இதுவா உன் மனைவினா? ஆமான்ட்டான். அட பாவி பயல, உன்னுடைய நேர்மையை மெச்சின அன்னைக்கு உனக்கு செல்வ வளம் தர்ற தங்கத்தை காமிச்ச வேண்டான, வெள்ளிய காமிச்ச வேண்டான, உன்ற நேர்மையை நான் அப்படி மெச்சுன்னு நயன்தாராவை காட்டுனது சரின்னு தலையாட்டிட்டேன். உடனே அவன் சொன்னான், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன பண்ணுவ? நயன்தாராவை காட்டுவ, நான் இல்லைம்ப. அப்புறம் திரிசாவை, வேண்டாம் வேண்டாம், திரிசாவை சொன்னா விஜய் கோவிச்சுக்குவாரு, குஷ்பு வச்சுக்கலாம், சுந்தர்சி எப்பவுமே கோவிக்க மாட்டாரு, நீ குஷ்பி கொண்டு வந்து காட்டுவ, நான் இல்லைம்ப. அப்புறம் நீயே என் மனைவியை கொண்டு வருவ, ஆமாம்ப. உன்னுடைய நேர்மையை மெச்சினேன், 3ஐயும் வைத்துக் கொள்ளு, நீ எனக்கு கொடுப்ப. ஏற்கனவே ஒன்ன வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இதுல 3ஐயும் வச்சுக்கிட்டுன்னா இது கதை முடியல. இப்படிதான் கதை நம்ம படிச்சிருக்கிற, இந்த கதை முடியலைங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு நாள் மரம் வெட்ட வந்தா, வயசாயிடுச்சு, மரம் வெட்டியே தண்ணிக்குள் விழுந்துட்டான். இப்ப அதே தேவதையை கூப்பிடுறா, தேவதை நீ இருக்கிறையா? அப்ப நானே கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன், காப்பாத்துன்னு. தேவதை வரல, குரல் மட்டும்தான் வந்தது. டே எனக்கு வயசாயிடுச்சுடா, என்னால வர முடியாது, நான் வேணா என் பிரதிநிதியா நான் ஒருத்தரை அனுப்பிட்டான்னு கேட்டுச்சு. யார அனுப்புறேன்னு கேட்டா, ஒரு அரசியல்வாதியை அனுப்புறேன்டா அப்படின்னா. உடனே அவன் சொன்னா, வேண்டாம் வேண்டாம், வருவா, போட்டோ எடுப்பா, அப்புறம் அது பேப்பர் போடுவா, அதை காமிச்சு அவன் எம்எல்ஏ ஆயிருவா, அரசியல்வாதி வேண்டாம். சரி ஒரு போலீஸ்காரரை அனுப்புறேன்டா, வேண்டாம் வேண்டாம், அவன் தண்ணி வாங்கி கொடுக்கறவனையே தடியில் அடிப்பா, அவனையும் அனுப்பாத. சரி நான் ஒரு மீடியாக்காரன் அனுப்புறேன்டான், அவன் வருவா, வீடியோ எடுப்பா, அப்புறம் டிவியில 4-5 பேர் உட்கார வச்சு அவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு விவாதம் நடத்துவா, வேண்டான். சரி இப்ப யாரத்தான் அனுப்புறது அப்படின்னு அந்த தேவதை கேட்டுச்சு. ஒரு மருத்துவரை அனுப்பு, ஒரு மருத்துவரை அனுப்பு, அவர்தான் விழுந்து கிடப்பவர்களை எழுந்து நடக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த மருத்துவருக்கு இருப்பதால் மருத்துவரை அனுப்பும். அந்த கதை முடியுதுங்க நடுவர் அவர்களே. ஆக தங்களுடைய தானத்தால, தங்களுடைய தன்மையால இந்த உலக உயிர்களை உயிர்ப்பிக்கின்ற மருத்துவ சேவையை மகத்தான பணியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, ஒரு நல்ல தலைப்புங்க, செயற்கரிய செயல் தவமா தானமா, இதுதான் இங்க கேட்டிருக்கிற கேள்வி. இல்ல எதிரணியில 3 பேருமே நீங்க எந்த நூற்றாண்டுல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது 21ஆம் நூற்றாண்டுங்க, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் குகையில வாழ்ந்துட்டு இருந்தவனெல்லாம் இன்னைக்கு கூகுள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறா. என் வீட்டுக்காரங்க கூட எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, 2 பிள்ளைகள், அவரை நம்பி ஒப்படைச்சுக்கிட்டு வருவ, சரியா பாத்துக்கிறாரான்னு வந்த இடத்துல இருந்துட்டு ஒரு போன் அடிப்ப, சொல்லுமாம் பாரு, எங்க இருக்கீங்க? வீட்டுலதாமா இருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஏங்க நம்ம வீட்டு மிக்சிய போடுங்கன்னு சொல்லுவேன், அது போடுவாரு, அது டர்ன்னு ஓடு. நான் முடிவு பண்ணிடுவேன், மனுஷ வீட்டில் இருக்கிறாரு, நம்பிக்கை. ஒரு நாள் மழை, நிகழ்ச்சி நேரத்திலேயே கேன்சல் ஆயிடுது. வீட்டுக்கு வந்தா புள்ள மட்டும்தான் இருக்கிறா, இவரை காணோம். நான் கேட்டேன், எங்க அங்க ஒப்பான்? அட போமா, நீ பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்போ ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுக்குள்ள மிக்சிய தூக்கி வைக்கிறாரு.
அவர் எங்கேயோ பிளக் பாயிண்ட் தேடிட்டு போறாரு. ஒண்ணு இல்லைங்க, 2 வீடு வாடகை கொடுத்துருக்குது, வாடகை வசூல் பண்ண போயிருப்பாரு. இதுதான் ஏங்க இல்ல, இன்னைக்கு கால மாற்றங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்துல நீங்க தவத்துக்கு என்ன வேலைன்னு நீங்க லாங் அகோ இந்த தலைப்பை கொடுத்திருந்தீங்கன்னா நாங்களும் கூட என்னன்னு பேசுவோம், தவன் தாங்க பேசுவோம். ஏன்னா கடுந்தவத்தால் கடவுளுக்கே கஷ்டத்தை கொடுத்தவர்கள் வாழ்ந்த மண்ணுங்க இந்த மண்ணு. பாரதியும் கூட ரொம்ப அழகா சொன்னா, செத்தார் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர்கள் பிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னா. தன்னுடைய கடுந்தவத்தால் நீங்க நீருக்குள்ள மிதந்து இருக்கிறாங்க, நெருப்பு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூடு விட்டு கூடு வாஞ்சு இருக்கிறாங்க, ஆகாயத்துல பறந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் கடுந்தவத்தால் ஒரு காலகட்டங்களில் செய்தவர்கள் வாழ்ந்த மண்ணு. ஏங்க இன்னைக்கு 45 நிமிஷம் வகுப்புக்குள்ள பையன் உட்கார வைக்க முடியலைங்க. எங்கனால உட்கார வைக்க முடியல, தூங்கிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், டே ரமேஷ் பண்ணாட சுரேஷ் தூங்குறான்டா, எழுப்புடாங்கிற. அவன் சொல்றா, போங்க மேடம், தூங்க வைக்கிறது நீங்க, எழுப்புறது நானாங்கிறான். அத கஷ்டப்பட்டு எழுப்பி உட்கார வச்சு, ரமேஷ் தூங்குறையனா? அவன் சொல்றா, இல்லைங்க மேடம், நான் தவம் செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறான். ஒரு 45 நிமிஷங்க வகுப்புக்குள்ள உட்கார வைக்க முடியல. ஒரு கேள்வியை தெரியாதனமா ஒரு நாள் கேட்டேன். ஏய், புத்தர் சொன்னது போல 5 புலன்களை அடக்கினால் என்ன வரும்னு கேட்டேன். நான் என்ன நினைச்சேன், 5 புலன்களை அடக்கினால் ஞானம் பிறக்குன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். அவன் சொல்றான், 5 புலன்களை அடக்கினால் ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்றான். ஒரு 5 நிமிஷம் பையங்களை இங்க உட்கார வைக்க முடியல. எங்கெங்க இன்னைக்கு தவம் இருக்குது? அது இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழல்லைங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறா? எல்லாருமே பரபரப்பான ஒரு சூழல்ல தானே போயிட்டு இருக்கிறோம். நிக்கிறதுக்கு ஏதாச்சும் நேரம் இருக்குதா? தாமரை கவிஞர் எழுதின மாதிரி, நிற்க நேரம் இல்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, நினைவே மறதிகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காண என்று சீரும் வாரிசுகள், இடையிடையே மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கும் பால். என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரரும் பால் ஒண்ணுதாங்க. பொங்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. ஒரு நாளைக்கு காலை பொழுது 2 பேர் வேலை செய்யற வீடு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, கல்லூரி பேராசிரியர். இன்னைக்கும் காலையில 4 மணிக்கு நான் தான் எந்திரிக்கிறேன். அத்தனை வேலையும் பரபரன்னு செஞ்சுட்டு இருக்கும் போது 7:30 தான் 7:30 எந்திரிச்சு 7:30 எந்திரிச்சு அப்படியே பாத்ரூமுக்கு போகு. நான் தான் தண்ணி எடுத்து வைக்கணும். நீங்க 7:30 சொல்ற போது வேற ஒரு அர்த்தமும் அதுல இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைங்க, 7:30 வேற ஒரு அர்த்தம். வாயில சனினே வரல. நீங்க ஏங்க இங்க 7:30 சனிங்கிறாங்க? இல்லைங்க, நான் வாயால எல்லாம் அப்படி சொல்லவே மாட்டேங்க. இல்ல, தண்ணி நான் தான் எடுத்து வைக்கணும், பேஸ்ட் நான் தான் வைக்கணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இன்னைக்கு இதே கம்ப்யூட்டர் யுகத்துல காலையில முதுகும் பேர வைக்கணும். நிப்பாரு இப்படி வேட்ட கருப்பராயஞ்சாமியா, கையில அருவாள் மட்டும்தான் இல்ல. அதுல பெரிய கவிஞர் வைரமுத்துக்கு அடுத்த வாரிசன் கூட்டுக்காரர் தான். ஆகா, இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தைய எங்கடி கத்தாயின். நான் சொல்லிட்டு வருவேன், எங்க வீட்டுல 10 எரும மாட்டை நான் தாயா தேய்ச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தேன். பரபரப்பா சொல்லிட்டு வரையில தோசை ஊத்தி இருப்பேன். தோசை கருகி போயிரு. கருகின தோசை தூக்கி எனக்கு வச்சுட்டு அடுத்த தோசை ஊத்தியில புள்ள கத்துவா, அம்மா சீப்ப காணம்மான்னு. தலையிலேயே சீப்பு இருக்கு, சனியனை தலையிலேயே வச்சுக்கிற ஓட்ரி. அதை விரட்டி உடையில இதுவும் கருகு. 3வது தோசை ஊத்தியில பையன் கத்துவா, அம்மா சாக்ஸ காணம்மான். ஓடி போய் எடுத்துட்டு வந்து தர்றதுக்குள்ள இந்த தோசையும் கருக்கு. இதுல வேற மாமியா அப்பாவியா நம்மள நிமிந்து வேற வாக்கு. இடையில அதுக்கு ஒரு காப்பியை கொண்டு வந்து கொடுத்துட்டு கோயில பாத்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் பெரு, அம்மா டவல்னு. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமா டவல் எடுத்துட்டு போனதாக வரலாறே கிடையாதுங்க. உனி கொண்டு போய் கொடுத்துட்டு வரையில 4வது தோசையும் கருகின தோசையும் நான் தான் திங்கணும்னு சொல்லிட்டு இருந்த இடத்திலேயே இருந்துட்டு ஒரு கையில சட்டுவத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையில அப்படியே டவலை தூக்கி இங்கிருந்து அப்படியே கேட்ச் வீசுவேன். சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அங்க நின்றுட்டு கேட்ச் பிடிப்பாரு. என்னைக்கு இருக்கிற பரபரப்புல மறந்து போய் துண்ட போடுறதுக்கு பதிலா இந்த கையில் இருக்கிற தோசை திருப்பிய போடுவேன் தெரியாம இன்னைக்கு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்துல ஆனா தவம் எப்படிங்கன்னா உட்கார்ந்து பண்றது, எந்த நேரத்திலங்கன்னா உட்கார்ந்து தவம் பண்றது. ஆனா தானம் பண்ண முடியுங்க. நீங்க எங்க ஊர்ல ஒரு மகா கஞ்சன் இருக்கிறார். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மகா கஞ்சன்
மகா கஞ்சனுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. அவர் நினைச்சா 5 லட்சத்துக்கு வாட்சி வாங்கி கட்டலாங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாட்சி வாங்கி கட்டலாம், அந்த அளவுக்கு பணக்காரன். ஆனா அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டார். சரி வாட்சி இல்ல, எப்படிதான் மணி பாப்பா? ஒண்ணு இல்லைங்க, நைட்டு மணி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறக்கு அப்படியே வாசல்ல வந்து நின்னுட்டு ஊன்னு ஒரு சத்தம் போடுவா. உடனே பக்கத்து வீட்டுல இருந்து சொல்லுவாங்க, அட ராமசாமி மணி 2 ஆச்சு, எதுக்கு இந்த நேரத்துல கத்திட்டு இருக்கிறேன் பாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஓ இரவு 2, இப்படிதான் மணி பார்த்துக்கிட்டு இருப்பான். கோயில் திருவிழா வந்துச்சுங்களா, திருவிழாவில் நானும் ஒரு பொறுப்புல இருக்கிறேன். எல்லா வீடுகளுக்கு வசூலுக்கு போனோம். இந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் வாங்க கொடுப்பாங்க. அக்கா வேண்டாக்கா, அடுத்த சுண்ணாம்பு தர மாட்டான் அந்த ஆசாமி, அங்க வேண்டாக்கா. நான் சொன்னேன் ஏய் வாங்கி காட்டுறனா இல்லையா பாரு, வாங்கப்பா அப்படின்னு ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போனேன். டீச்சர் வாங்க டீச்சர், பக்கத்து வீட்லயே இருக்கிறீங்க, இத்தனை நாள் என் வீட்டுக்கு வரல, இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே டீச்சர், வாங்க டீச்சர் வாங்க டீச்சர்னு. நான் போய் சொன்னேங்க வருங்க, கோயில் காரியம் நடக்குது, எல்லாரும் சேர்ந்து எல்லாம் சிறப்பா பண்ணணுங்க, இதுல உங்க பங்களிப்பும் இருக்கணுங்க. அதுக்கு என்னங்க டீச்சர், கொடுத்துறங்க டீச்சர். ஓடி போய் செக் எடுத்துட்டு வந்தாரு. 2 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டாரு. நான் அப்படியே ஒரு கெத்தா பார்த்தேன். என்ன அவர் போய் அப்படி நினைச்சிருக்கிறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் வாங்கி எல்லாம் வரவரேனை புகழ்றாங்க. டீச்சர் நீங்க வந்ததுதான் டீச்சர், எல்லா வீட்டுக்கும் நீங்களே வாங்க டீச்சர், எல்லா வீட்டுக்கும் நீங்களே என்னை புகழும் புகழ்ந்தாங்க. வந்து உட்கார்ந்து எல்லாம் வரவு செலவு கணக்கு பாக்கல, செக் எடுத்து பார்த்தாங்க, கையெழுத்து போடல. ஐயோ இருக்கிற பரபரப்புல மனுஷன் கையெழுத்து போடலையே, வாங்க போய் கேட்கலான்னு ஓடி போய் கொடுத்ததான் கொடுத்தீங்க, ஏன்னு ஒரு கையெழுத்து போடலேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நல்ல காரியம் நடக்கும் போது நம்ம கையெழுத்துல எதுக்குங்க டீச்சர்ன்ட்டாரு. இன்னைக்கு கொடுக்கறதே எவ்வளவு கஷ்டங்க. ஒரு சம்பவம் நடந்ததுங்க, கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு. கேரளாவில் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னால ஒரு நடிகர் பிருத்திவிராஜ்னு ஒரு நடிகர், எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் 1.5 கோடி கொடுத்து லம்போகினி காரை வாங்கினாரு. அந்த காரை அவங்க அம்மா எடுத்துட்டு காய்கறி வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு போச்சு. மார்க்கெட்டுக்கு போனா தெரு சரியில்லை, அது சரியில்லைன்னு அந்த அம்மா போய் அங்க இருக்கிற எம்எல்ஏ கூட சண்டை போடுச்சு. என்னையா தெரு வச்சிருக்கிற, 1.5 கோடி கொடுத்து லம்போகினி கார் வாங்கி இருக்கிற, கார் உனக்கான தெரு நல்லா இல்லைன்ட்டு அந்த அம்மா சண்டை போட்டுட்டு வந்துச்சு. 6 மாசத்திலேயே வெள்ளம் வந்ததுங்க. என்னாச்சு தெரியுங்களா, அந்த அம்மாவை எப்படி தூக்கிட்டு வந்தாங்க தெரியுங்களா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பிரியாணி கலருவாங்க பாருங்க, அந்த அண்டாவில் அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு வெள்ளத்துல ஐலசா 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 போட்டு கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா நம்ம நாட்டில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஒரு 8 வயசு பெண் அபிராமிங்கிற ஒரு பொண்ணு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா. சைக்கிள் வாங்கணுங்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு நடுத்தர குடும்பம் தாங்க, அவங்க அப்பா அம்மா கொடுத்த காசுகளை எல்லாம் சேர்த்தி வச்சு சைக்கிள் வாங்குறதுக்காக வச்சிருந்த 8000 ரூபாயை கொண்டு வந்து நம்முடைய கலெக்டர் கிட்ட கொடுத்து இதை கேரளாவினுடைய வெள்ள நிவாரண நிதிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு 8 வயசு பொண்ணு கொடுத்தாங்கன்னா, ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்க, கொடுத்ததும் கூட சிறப்பு இல்ல, அவ சைக்கிளோட கனவை நினைவாப்பதற்காக சைக்கிள் கம்பெனி அவளுக்கு சைக்கிளை கொண்டு வந்து இலவசமா கொடுத்ததுன்னா, ஒன்னு ஞாபகம் வச்சுக்குங்க, ஒன்றை கொடுத்தால் நமக்கு இன்னொன்று கிடைக்கும், ஒன்றை கொடுத்தால் நமக்கு இன்னொன்று கிடைக்கும். அன்பை கொடுத்தால் பண்பு கிடைக்கும், பண்பை கொடுத்தால் பாசம் கிடைக்கும், பாசத்தை கொடுத்தால் நேசம் கிடைக்கும், நேசத்தை கொடுத்தால் பரிவு கிடைக்கும். கண்ணொளி கண் கொடுத்தால் ஒளி கிடைக்கும், ரத்தத்தை கொடுத்தால் உயிர் கிடைக்கும், இதயத்தை கொடுத்தால் உயிர் துடிப்பு கிடைக்கும். ஒரு உயிரை வாழ வைக்கக்கூடிய அந்த பெருமை உங்களுடைய மனத்தை அடக்குகின்ற தவத்தால் ஒருபொழுதும் கிடைக்காது. தானத்தால் தான் இப்படிப்பட்ட மிக சிறப்பு கிடைக்கும் என்று சொன்னால், நாம் வாழ்ந்த பிறகும் ஒரு பறவையும் இப்படி முடிச்சிடறங்க, ஒரு பறவையும் கூட இந்த மண்ணிலே வாழ்வதற்கான அடையாளத்தை விட்டுட்டு போகுதுங்க. காகம் தன்னுடைய வாழ்நாளிலே 3000 மரங்களை இந்த மண்ணிலே நட்டு செல்கிறது என்று ஓசை அமைப்பு ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு இல்ல, காகம் வேப்பம்பழம் சாப்பிடு, வேப்பம்பழம் சாப்பிடுற காகம் எங்கெல்லாம் போய் அது எச்சில போடுதோ அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் முளைக்குங்கிறது இயற்கைங்க. ஆக 2 அறிவு உயிராகிய காகமே இந்த மண்ணிலே வாழ்வதற்கான அடையாளத்தை விட்டு செல்லும் பொழுது 6 அறிவு உயிர் படைத்த நாம் நம்முடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் இன்னொரு உயிரை வாழ வைக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த தானம் தான் சிறந்தது. அதனாலதான் கமலஹாசன் உடல் உறுப்பெல்லாம் இப்ப சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, உடல் உறுப்பெல்லாம் கொடுத்துட்டியே நீ சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு.
அவங்க சொந்தக்காரரெல்லாம் கேட்கும் போது கமலஹாசன் சொன்னாரு, நான் உடல் உறுப்பை கொடுத்ததுனால நான் சொர்க்கம் போகாட்டி பரவாயில்ல, எங்கிட்ட மீதி இருக்கிற 13 அடி தோல் இருக்குது, இந்த தோலை கொண்டு ஒரு தொழுநோயாளிக்கு செருப்பு தைக்கக்கூடிய பாக்கியம் என் தோளுக்கு கிடைக்கும் என்றால் இதை விடவா சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்லி கமலஹாசன் சொன்னார்னா, தானம் செய்வதால் இன்னொரு உயிரை வாழ வைக்க முடியும், நாமும் சொர்க்கம் செல்ல முடியும் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப விளையாட்டாக ஆரம்பிச்சு, ஆனா இன்றைக்கு மனித சமூகத்துக்கு தேவையான ஆழமான சில செய்திகளை ரொம்ப அழகா அடுக்கி சொன்னாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. இப்போ நம்முடைய நகைச்சுவை இமயம் என்று கொண்டாடப்படுகிற புலவர் திலகம் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் உரையாற்றுவதற்கு வருகிறார். இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் 5 கடமைகள், அதுல 4வது கடமை தான் தானம். பெருமானார் நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்? அந்த தானத்தை கூட தவமாக செய்ய வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். அதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தவம் என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையில் வருவது, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதிலே வருவது. சொல்ல போனால் தானம் மற்றவரை சார்ந்து, பிறரை சார்ந்தது, தவம் தன்னை சார்ந்தது. ஒருத்தனுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அவசர தேவைக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்து விட்ட பிறகு கொடுக்கிறேன்னு ஒருத்தன் வந்தாலும் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவன் இருக்கிறான்னா மருத்துவர் மறுக்கிறார், இந்த ரத்தம் இந்த குரூப் தான், பட் இது சேராது. ஏன் தெரியுமா? உங்க ரத்தத்துல ஆல்கஹால் இருக்கிறதுனால இது இப்பொழுது எடுத்து எங்களால் பயன்படுத்த முடியாது என்று மறுக்கப்படுகிற போது அங்கதான் ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தில் இருந்திருந்தால் அது கூட அந்த ரத்தம் அவனுக்கு அந்த அவசர தேவைக்கு உயிர் காக்கும் மருந்தாக மாறி இருக்கும் என்றால் அதை அவன் செய்ய தவறியதனால் தான் அதுதான் தவம்னு நாங்க சொல்றோம். அதுதான் தவம். உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து இருக்கிற இடத்த விட்டு எழுந்திருக்க யாருக்கும் பயன்படாம உட்காந்துக்கிறது தவம் இல்லை. செய்யாத எடுத்து தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்னு திருவள்ளுவர் சொல்றார். என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்தாலே அதுதான் தவம். உற்ற நோய் நோந்தல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்னார் இல்லையா? அப்போ தானம் தவம் இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். நான் இப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன். மாண்புமை நீதியரசர் அவர்களே, இயற்கையினுடைய இறைவனுடைய படைப்பிலே பல ரகசியங்கள், பல அதிசயங்கள். ஒருவேளை நான் நினைப்பது சரியாக இருந்தால் அப்படியே விடலாம், தவறாக இருக்குமானால் நீதியரசர் அவர்கள் அதுக்கு மாற்று கருத்து சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 800 கோடி மக்களுடைய கைரேகை ஒருவருக்கு ஒருவர் பொருந்துவதில்லை. சொத்தை தீர்மானிப்பதற்கு இந்த கைரேகையைத்தான் நாம் அங்கே பத்திரத்தில் பதிவு செய்கிறோம். காரணம், புறம் சார்ந்த பொருள் சார்ந்த ஒன்றை ஒருவனுக்கு ஒருவன் ஏமாற்றாமல் அவரவன் பொருளை அவரவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பிறக்கிற குழந்தைக்கு கூட கைரேகை மாறுபட்டுத்தான் இருக்கும் என்றால், உள்ளுக்குள்ளே இருக்கிற கிட்னி ஆகட்டும், லிவர் ஆகட்டும், கல்லீராகட்டும், கணையமாகட்டும், ஹார்ட் ஆகட்டும், அத்தனை உறுப்புகளையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா மானுடத்துக்கும் ஒன்று போல் உள்ளே வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுடைய ஆற்றலுடைய மகத்துவம் என்னவென்று நான் நினைக்கிறேன் தெரியுமா? ஒருவனுக்கு பழுதுபட்டால் உன் உறுப்பை கொடுத்த அவனுக்கும் உயிர் கொடு என்பதற்காகத்தான் அத்தனை உறுப்புகளையும் உள்ளுறுப்புகளையும் ஒன்றாக படைத்திருக்கிறானோ என்று கூட நான் நினைக்கிறேன். அப்படியானால் என்னுடைய கிட்னி நான் கொடுக்கணும், தானம் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். ஆனால் அது பழுதுபட்டிருந்தால் பயன்படாதே. அப்ப அந்த உள் உறுப்புகளை உள்நோக்கிய செயல்பாடுதான் தவம் என்றால் புறத்தே கொடுப்பது. அதனால்தான் ஈகை என்று சொன்னான். கையால் ஈகக்கூடிய அது கொடுக்கக்கூடிய ஒன்றாக புறத்தே நிகழ்கிறது. இது அகத்தே என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது சார், யாருக்கும் தெரியாது. மருத்துவர் எவ்வளவு மருத்துவ தொழிலே ஒரு தவம், சாதாரணமான விஷயம் இல்லை சார். சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், தன்னை ஆளுகின்ற ஆளுமை பண்பு, தன்னுடைய சுய கட்டுப்பாடு, இவை எல்லாம் இருந்தால்தான், இன்னும் சொல்ல போனால் இன்னொரு உயிரை தன் உயிராக நேசிக்கிற உயர்குணம் இருந்தால்தான் அந்த மருத்துவ தொழிலுக்கே செயல்பட முடியும் என்றால் அதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை எவ்வளவு இருக்கு சார். கை நடுங்குது சார், குடிகாரம் வந்து நிக்கிறான், நடுங்குது, கை நிறுத்த முடியலன்றான்.
சொன்னார், உன் குழி கை நடுக்கத்தையும் நிறுத்திடுறேன், குடியை நிறுத்திடுறேன், கவலைப்படாதன்னார். சார், டாக்டர் சார், கை நடுங்கிறத மட்டும் நிறுத்துங்க போதும். ஏன்னா அவனுக்கு அது தேவையை நிறுத்தக்கூடாதுங்கிறான். மனக்கட்டுப்பாடு தான் தவம் என்றால், அந்த தவம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுறுப்புகளையும் பாதுகாத்து தரும் என்றால், அந்த தவம் தான் செயற்கரிய செயல். தானம் பாக்கெட்ல இருக்கிறத கொடுக்கலாம் சார், போனா சார், தானம் மட்டும் இல்லை, ஒரு மனநிறைவை தரும்னு நினைக்கிறீங்களா? தவத்தில் இருந்து பாருங்கள், தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பழகுங்கள். ஐம்புலனுடைய உணவு மட்டும் இல்ல, உணர்வுகளையும் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா உணர்வு தான் மனிதனுடைய அத்தனை செயல்களுக்கும் காரணம். உணவு நோய்க்கு காரணமாக இருக்கலாம், அதை விட உணர்வு தான் மிக மிக காரணம் என்பதுதான் நான் சொல்லுகிற வாதம். ஏன்னா இன்னும் கூட ஒரு சின்ன விஷயம், சுகர் உலகத்திலே பொதுவான ஒண்ணு. ஒரு சுகர் ஏறாம இருக்கணும்னா ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாம இருக்கணும். பேசாம இருந்தாலே ஏறவே ஏறாது சார். நீங்க பேசி பாருங்க, ஒரு 50ஆவது ஏத்திட்டு தான் போவான் நமக்கு. ஏன்னா உணவை விட உணர்வு மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்றேன். தானம் இருக்க சாதாரண கொடுக்கறது நல்லதுதான். அது ஒரு மனநிறைவை எந்த மனிதனுக்கு உண்டாக்கி இருக்கிறது நினைக்கிறீங்க? ஒரு பழைய நான் ஒரு கதை படிச்சேன். ஒரு ராஜா அப்படியே நகர்வலம் வராரு. நகர்வலம் வரும்போது ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அந்த இடத்துல என்ன பண்ணாரு, இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி ஒரு வெள்ளி காசை கொடுத்தாரு. வெள்ளி காசை என்ன பண்ண, வாங்கும் போதே சாக்கடையில் விழுந்துடுத்து. உடனே அவன் என்ன பண்ணா, அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி அதை எடுக்கலான்னு போகும்போது மன்னர் தடுத்தாரு. போவாதப்பா, நான் தங்க காசே கொடுக்குறேன்னு தங்க காசை கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்டவன் மறுபடியும் சாக்கடையில் தேடுறதுக்கு போனான். அட என்னடா இது, உனக்கு தங்க பொற்காசுகளை நிறைய தரேன், ஒரு மூட்டையை தரேன்னு ஒரு பொன் முடிப்பே கொடுத்தாரு. அதையும் வாங்கினான். வாங்கின மறுபடியும் அவன் எண்ணம் போகலைங்க, அந்த வெள்ளி காசையே தேட போனான். இன்னும் இப்படி இருக்கிறானே, அதை தேடாதப்பா, சாக்கடையில் காலை வைக்காத, உடம்பு கெட்டு போயிடும், பாதி ராஜ்யத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன்னாரு. உடனே அவன் கேட்டான், அந்த பாதி ராஜ்யம் எனக்கு எழுதி வைக்கிறீங்க, அந்த பக்கம் இந்த சாக்கடை வருமா? ஏன்னா மனிதனுடைய மனம் இருக்கிறதே, தானத்தை பொறுத்த வரையிலே எப்பொழுதுமே மனம் என்பது பக்குவப்படாது. இன்னும் எவ்வளவு நாளும் கொடுன்னு தான் வரும். அதனால்தான் உலகத்திலே எது நிறைவை தரும்னா, கண் தானம் கொடு, உறுப்பு தானங்களை கொடு. உறுப்பு தானங்களிலே அதிகமாக இந்திய திருநாட்டில் 23% உறுப்பு தானம் செய்யக்கூடிய தேசிய உறுப்பு தான விருதினை தமிழ்நாடு அரசாங்கம் தான் தொடர்ந்து பெற்று வருகிறது தான் ஒரு உண்மையான செய்தி. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த உறுப்பு தானத்தை பண்றோம். உறுப்பு தானம் செய்யப்படுகிற போதுதான் ஒரு மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது என்ற மன நிறைவு அவனுக்கு வருமானால், இதை செய்வதற்குத்தான் மிகப்பெரிய பக்குவம் வேணும்னா, அந்த பக்குவம் அது ஒரு தவத்தின் அடிப்படையான ஒரு உணர்வு. ஏன்னா தன்னை மறுபடியும் தன்னை மகாத்மா காந்தி தவம் செய்யலையா? காட்டிலே உட்கார்ந்து தவம் பண்ணாரு நீங்க நினைக்கிற மாதிரி. மனக்கட்டுப்பாடே ஒரு தவம் தான். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அதுக்கெல்லாம் மாதிரிதான் சூழ்நிலை கிடையாது, பரபரப்பான உலகத்துல அதெல்லாம் கிடையாது, இருக்கிறது தான் செய்யுது. பரபரப்பான உலகத்திலேயும் இன்றைக்கும் தவத்தை நேசிக்கிற ஞானிகள் சாதுக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு கூட ஒருத்தன் ஓடி போய், சாமி நான் ஒரு மன நிம்மதி வேணும், எனக்கு என்ன செய்யணும்னா, தவறில்லாத இடத்துக்கு போடா, நம்ம நிம்மதி தானா வரும்னாரு. இன்னைக்கு அவனுக்கு பரபரப்பான உலகம்தான், கருவிகள் உலகம்தான், இல்லைன்னு சொல்லல. எது தவம் தெரியுமா? வாழ்க்கையே சொல்றாங்கல்ல. ஒரு அம்மா சொல்லுது, நீங்க புருஷனா வந்தது எனக்கு பெரிய தவம் செஞ்ச புண்ணியங்க, நான் செஞ்ச தவம்னு சொல்றாங்க. இல்ல, ஒன்னும் இல்லை. அன்னைக்கு ஒரு அம்மா இலவு போட்டு சாதம் பரிமாறுது, சாதம் வச்சு சாம்பார் ஊத்துது. ஒரு வாய் எடுத்து பிசைஞ்சு வாயை வச்சான். சாப்பிடும் போதே சொன்னான், அடியே செல்லம், நல்லா தான் இருக்குது, இந்த முரட்டுக்கால படத்தை தயார் பண்ணாரு, டைரக்ட் பண்ணாரு பாரதி ராஜா, என்ன அருமையான டைரக்ஷன் தெரியுமான்னாரு. யோ, தெரிஞ்சா பேசி, தெரியலாம் பேசாம ஒழுங்கா சாப்பிடு. முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணது பாரதி ராஜா இல்லை, எஸ்பி முத்துராமன் தான் பண்ணாரு. தெரியாம பேசுற, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீடி செல்லம், இந்த சாம்பார்ல உப்பு போடணுன்றதை மட்டும் ஏண்டிமா மறந்தேன்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, உன்னை நான் புருஷனா பெறதுக்கு நான் பண்ண தவமியா, அதுவும் பூர்வ ஜென்ம தவமியான்னு சொல்லுது. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, பூர்வ ஜென்ம தவம்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? தவம் என்பது சார், என்னுடைய கடமைகளை நான் சரியா செய்யறதே தவம் தான். நான் ஒழுக்கமாக இருந்து சுய கட்டுப்பாட்டை நான் மேற்கொள்ளுவதே தவத்தினுடையது தான். அதனால்தான் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு தனி மனிதனுடைய தவம் பிரபஞ்சத்தினுடைய நன்மை. ஒரு தனி மனிதனுடைய தவம் பிரபஞ்சத்தினுடைய நன்மை என்பதைத்தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம்.
அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பதுதான் பைபிளினுடைய வசனம். அன்பே தவம் என்பதுதான், அன்பே தவமாகிறது என்பதுதான் மகாகவி பாரதி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனாலதான் செய்க தவம் செய்க தவம்னு சொல்றார். அப்ப அந்த தவத்திற்கு எது காரணம் என்றால் அன்பு. தானமும் தர்மமும் தவமும் வாய்க்க பெற்றால் தான் வாழ்க்கை முழுமை என்றால், தானம் அதுக்கு ஒரு செய்யறதுக்கு ஒரு பொருள் வேணும், தர்மம் அதுக்கு ஒரு இடம் வேணும், தானத்தையும் தர்மத்தையும் வழக்கமாக்கிக் கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய தவம் என்று மற்ற ஞானிகள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்கிற போது, மாண்புமை நீதி அரசர் அவர்களே, ஒரு வாழ்க்கையில ஒரு ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு மருத்துவ, மற்ற தொழில்களை விட மருத்துவ தொழில் என்பது ஒரு உயிரை இறைவன் படைக்கிறான், அந்த உயிரை மருத்துவர் காக்கிறார், பாதுகாக்கிறார். அது கடவுளுக்கு சமமான ஒரு செயல் என்பதை, அதை ஒரு தவ வாழ்க்கையிலே அவர் நின்றால்தான் ஒரு உலகத்திலே மற்ற உயிர்களை அவரால் நேசிக்க முடியும். அந்த அவருடைய துன்பங்களையும் தன் துன்பமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு மாற்று மருந்தை அவரால் முழுமையாக தர முடியும். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்டது என்றால், வருகிற பேஷண்ட்டை கூட அந்த தவ உணவோடு அவர் பாதுகாத்தாதான் முடியும். ஒன்னில்ல, ஒரு அம்மா வயசான அம்மாவுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணாங்க, இன்சுலின் கொஞ்சம் கூட ஒரு வேளை போட வேண்டியது இருக்குதுன்னாங்க. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. சார் என்ன சார், நான் மருந்து போட்டு போட்டு இதுவாயிடுச்சு, சாகிற வரைக்கும் போடணுமா அப்படின்னு கேட்டது. டாக்டர் சொன்னார், வாழற வரைக்கும் போடுமான்னாரு. இப்போ பக்குவமான வார்த்தைகளை கூட கோபப்படாமல் குணமாக மாற்றி சொல்லக்கூடியது கூட மனக்கட்டுப்பாடு வேணும். அவரும் கோபப்பட்டான்னு வச்சுங்க, அங்க நடக்கிறதே வேற. அதனால உணர்வுகளை அடக்கி, ஏன்னா சில சமயத்துல உணர்ச்சி மேலிட்டு போச்சுன்னு உணர்வு கோபமா மாறிச்சுன்னு வச்சுங்களேன், வார்த்தைகள் தடுமாறும். இல்லை, ஆபரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் டாக்டர் ஒருத்தன் கேட்டான், நீ எப்படி இருப்ப அப்படின்னாரு. அவன் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால அந்த உணர்வுகளை பக்குவப்படுத்துவது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உயிர் காக்கும் செயலை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஒவ்வொருவருமே தவத்தில் சிறந்தவர்களாக இருந்தால்தான் அது சாத்தியமாகும் என்பதனால் செயற்கரிய செயல் என்பது தானம் கொடுத்து விடலாம், ஆனால் இந்த கொடுப்பதற்குரிய மனதை தருகிற தவம் தான் மிகப்பெரிய செயற்கரிய செயல் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம், தவம் ஈஸியா செஞ்சிடலாம், தானம் ஈஸியா செஞ்சிடலாம். கிடையாது, இரண்டுமே செயற்கரிய செயல்தான். ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு 3 நிமிஷம் உட்கார சொல்லுங்க, இன்றைய தலைமுறையால உட்கார முடியாது. ஒரு புத்தகத்தை அமைதியாக வாசிக்க சொல்லுங்கள், முடியாது. யாரேனும் பேசினால் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து பொறுமையாக முழுமையாக அறிவுரையாக கேட்க சொல்லுங்கள், அவர்களால் முடியாது. தவம் என்பது மனநிலையிலே ஒரு புள்ளியில் தன்னுடைய அறிவை, புத்தியை, மனநிலையை நிறுத்துவது. இது மிக செயற்கரிய செயல். எதிரணியிலிருந்து தம்பி பிரிட்டோ பேசினார், 2 கதைகளை சொன்னார். அதான் வாசிச்ச அந்த அனுபவத்தை முழுக்க கொண்டு வந்து கொட்டினார். அந்த 2 கதைகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை. ஆனால் பேச்சாளர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், முரணான விஷயங்களை கூட ஒரே வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தி பேசிவிட்டு போய்விடுகிறார்கள். முதலில் சொன்ன அந்த மனப்பிரச்சனை இருக்கு இல்லையா, தும்மல் கதையில வந்த மனப்பிரச்சனை, அது இந்த சமூகம் வர்க்க ரீதியாக தொழிலாளர்கள் மீது திணித்து வைத்த அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாக ஒருவன் எழுதிய கதை. அந்த கதை வந்ததற்கு பிறகுதான் ரஷ்யாவில் புரட்சி வெடித்தது. மனதை அடக்குவதற்கு பெயர் அல்ல அது, அடிமைப்பட்டவனுடைய வலி, தொடர்ந்து அடிமைப்படுகின்றவனுடைய வலியைத்தான் தும்மல் கதை சொன்னது. அடுத்ததாக நீங்கள் சொன்ன நாவல் கதை வேறு, மனித பலவீனங்களை மற்றவர்கள் சுட்டிக்காட்டி விடுவார்கள் என்பதற்காக ஒரு மனிதனுடைய தவிப்பு. இரண்டும் வேறு வேறு நிலையில் சிந்திக்க வேண்டியது. என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், இப்படித்தான் பிழை நடக்கிறது. அடுத்து வந்து பேசினார்ல நம்முடைய நீலகண்டன், வைரமுத்து தான் பேசுறாரா, நீலகண்டன் தான் பேசுறாரா? முழுமையா அவர் மருத்துவருக்கு ஒரு அறிவுரை கொடுத்து அந்த கவிதையை முழுக்க வாசிச்சுட்டு போயிட்டார். நான் என்ன சொல்றேன், தவமாக உடலை பேணுகின்றவர்கள் கூட
உறுப்புகளை தானம் செய்து விடுகிறார்களா? முடியுமா? நான் அப்படி சொல்றேன், தவம் கூட செஞ்சிடலாங்க, தானம் செய்ய முடியாது. தானம் என்கின்ற அந்த நிலை வருது இல்ல, உன்னை கொடுக்கணும்னு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், யாருங்க வள்ளல்? யார் வள்ளல்? பணக்காரனா? பணக்காரனா வள்ளல்? எல்லா பணக்காரர்களும் வள்ளல்களா? பணம் இருக்கிறவனா கொடுத்துறானா? இல்ல. எவன் ஒருவன் மனம் படைத்திருக்கிறானோ அவன் தான் வள்ளலே தவிர பணம் படைத்தவன் இல்லை வள்ளல். இன்ஃபோசிஸ் நாராயணன் சொன்னார், அள்ளி கொடுக்கிறதுக்கு பேர் இல்லையா கொடை. வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளி கொடுக்கிறானோ அவன் கொடையாளன்டா. இது வரணுமே. தவம் கூட உட்கார்ந்து செய்து விடலாம். ஏன்னா ஐயா நல்லா சொன்னார் புலவர், தவம் என்பது தன்னிலை குறித்தது, தானம் என்பது முன்னிலை குறித்தது. உங்களுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அதுவே கஷ்டம்தான். ஆனால் அதை கூட செய்து கொண்டவர்கள் உண்டு. முன்னால் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னை அழித்துக் கொள்ளுகின்றவர்கள் தான் தானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் செயற்கரிய செயலிலே சிறந்தது என்று நாங்கள் பேசுகிறோம். நபிகள் நாயகம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு எப்பவுமே புத்தகத்தை பரிசாக கொடுக்கின்றவர்களை பிடிக்கும், அதை மறைத்து மூடி கொடுக்கின்றவர்களை பிடிக்காது. நான் வாசித்தால் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு நன்மை நடக்கும், இவர்களுக்கு ஏதேனும் சொல்லிவிட வேண்டுமே என்பதற்காக நான் என்னையே செதுக்கிக் கொள்ளுகின்ற ஒரு ஆயுதம் தான் புத்தகம். அந்த புத்தகம் என் கையில் வந்தவுடன் இது என்ன புத்தகம் என்று பார்ப்பதற்காக நான் முந்திக் கொண்டது, தம்பி, மனதை அடக்காத செயல் அல்ல, நன்மை செய்து கொள்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய ஒரு செயல். நான் இப்படி சொல்றேன், ஒரு மன்னன் உட்கார்ந்து இருக்கான். இதை யார் சொல்றா தெரியுமா? 2 இடத்துல வருது இந்த குறிப்பு. ஒன்னு கண்ணகி சொல்றா, இன்னொன்னு முத்தொள்ளாயிரத்தில் ஒரு கவிஞன் சொல்றான். இந்த 2 வரலாற்று, ஒரு வரலாற்று குறிப்பை 2 இடத்துல பார்க்கலாம். இது என்னன்னா, ஒரு புறா பறந்து வந்துச்சு, ஒரு மன்னன் உட்கார்ந்து இருந்தான், அவன் மடியில வந்து விழுந்துருச்சு. அந்த மடியில விழுந்த அந்த புறாவை எடுத்து பார்க்கறான், அது காயப்பட்டிருக்கு. அதை தேடி பருந்து ஒண்ணு வந்துருச்சு. இது என்னுடைய இறை, எனக்கு கொடு என்று கேட்கிறது அந்த பருந்து. சிபி என்ன பண்ணா, அந்த மன்னன் பேர் சிபி சக்கரவர்த்தி, அவன் என்ன பண்ணா, உனக்கு பசிக்குது, உனக்கு சோறு தானே வேணும், எனக்கு அந்த அந்த மாமிசம் வேண்டும். உடனே தன்னுடைய தொடையை அறுத்து புறாவுக்கு இணையா வச்சு கொடுத்துட்டான். இப்படி ஒரு குறிப்பு முத்தொள்ளாயிரத்தில் வருகிறது. தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான்ல, இது என்னடான்னு கேட்கிறான். நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, தானம் செய்வது என்பது தவத்தின் ஒரு பகுதி, தவத்தின் ஒரு பகுதி கிடையாது. தானம் செய்வது தவத்தின் பகுதி கிடையாது, அது வீரத்தின் பகுதி. இது கொடை வீரமா இல்லை படை வீரமான்னு கேட்கிறாங்க. அவன் உடம்ப அறுத்து கொடுக்கிறது இருக்குல்ல, உடம்ப கொடுக்கிறது இருக்குல்ல, உறுப்புகளை கொடுக்கிறது இருக்குல்ல, நீங்கள் செய்கின்ற தவத்தை விட மிக மேலான செயலாக இந்த தானம் இருக்கின்ற காரணத்தினால்தான் உறுப்பு தானத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணும் இல்ல, மனசு இருக்குல்ல, அது தானம் வழங்குகின்ற அந்த மனசு இருக்குல்ல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அது கொடுக்கணும்னு ஒரு மனசு வரும், அது ஒரு நெருப்பு மாதிரி பத்தம், அது டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுக்கவே முடியாதபடிக்காக இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பாங்க, டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இது தவத்தை விட சிறந்த செயல் என்கிறேன் நான். இந்த மொத்தமா எடுத்து கொடுக்கிற அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அந்த fraction of second இருக்குல்ல, அது என்னன்றத சொல்றேன் பாருங்க. அதை நான் பிடிச்சி வச்சு சொல்றேன். முடிஞ்சா தானம் சிறந்ததா தவம் சிறந்ததா என்று அவையும் நடுவர் அவர்களும் தீர்ப்பு எழுதட்டும். ஒரு கலவரம் நடக்குதுயா இந்த நாட்டுல. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா ஓடுறா. அவ கிறிஸ்துவரா சீக்கியலா இந்துவா முஸ்லிமான்னு தெரியாது, பொம்பளை ஓடுறா. உடனே என்ன பண்றாங்க கலவரக்காரர்கள், அவன் கையில இருந்து பிள்ளைய பிடுங்கிட்டாங்க. பிடுங்கி நெருப்புல போட்டாங்க. தாய் முன்னாலேயே போட்டாங்க. தாய் ஸ்தம்பிச்சிட்டா.
மூளை ஸ்தம்பிச்சிருச்சு. ஸ்தம்பிச்சு பைத்தியமாயிட்டு உட்கார்ந்து இருக்கா கேம்ப்ல. நான் நேரடியாக அனுபவித்த விஷயம் இது. கேம்ப்ல உட்கார்ந்து இருக்கா. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு 5 மாச குழந்தை அதை எடுத்துட்டு அந்த பக்கமா வரா. அவ ஏதோ இழந்துருக்கா, அவளும் கேம்ப்ல இருக்கா. அப்ப இந்த அம்மா தலைவிரி கோலமா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவ குழந்தைய யாரோ பிடிச்சி தீயில போட்டாங்க, ஸ்தம்பிச்சிருச்சு. உடனே அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணா, தான் கையில இருக்கிற குழந்தைய டக்குனு போய் அந்த தாய் மடியில போட்டா. அவளுடைய புத்த சுவாதீனம் நின்று போனது. அவ உணர்வுக்கு வந்தாள். இதுக்கு உட்கார்ந்துகிட்டு யோசிக்கப்படாது, இது கொடுத்தா என்ன ஆகும். இந்த வினாடி இருக்குல்ல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாங்க காளி, அதாங்க சாமி. இந்த வினாடியில தன்னுடைய குழந்தையை, கணவனை, மனைவியை இழந்தவர்கள் டக்குன்னு சொல்றாங்கல்ல, தம்பி நீ சொன்னியே தவிக்கிறாங்க சீக்கிரமா மன அடக்கம் இல்லைன்னு. 1 மணி நேரத்துல முடிவு பண்ண தம்பி, கொடுக்கணுமா இல்லையான்னு 1/2 மணி நேரத்துல முடிவு பண்ணணும். இந்த துக்கம் தாழாமல் இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட துக்கத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு, என் பிள்ளைகளுடைய உறுப்பை யாருக்கு வேண்டுமானாலும் தானம் செய்யுங்கள், அவன் இந்த உறுப்புகளின் மூலமாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கட்டும் என்று தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளையினுடைய உடலை அறுத்து கொடுக்கிறாள். செயற்கரிய செயல். ஒன்றை செய்ய வேண்டும் என்றால், நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த உறுப்பு தானத்திலே சீனியர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம புராணத்துல இருக்கிறார், திண்ணப்பன்னு சொல்ற கண்ணப்பன். சாமி கண்ணுல அந்த ரத்தம் வருதுன்ன உடனே கண்ணை அப்பி கொடுத்தானே, இந்த பக்கத்துல இருந்து வருது கண்ணீர், செந்நீரா வருது. உடனே இன்னொரு கண்ணை எடுக்க போனாம் பாருங்க, அந்த மனம்தான் தான மனம். ஒன்ன கொடுக்கிறது இல்ல, கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கொடுக்கிறது இருக்குல்ல, அது இங்குதான் சாத்தியமாகும். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் தவம் செய்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கானது. ஆனால் எப்பொழுது அது சமூகத்திற்கு பயன்படும் என்றால், இந்த தான மனம் வருகின்ற பொழுதுதான் அது பயன்படும். தவச்சீலர்களையும் உயிரோடு வைத்திருப்பது தானம் கையில் கொண்டிருக்கின்றவர்களுடைய மனநிலை தான் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தவச்சீலர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? படிக்கிறோம், ஐயா படித்தவர், நான் படித்தவள். புத்தனுக்கு புத்தனால் பெருமை இல்லை, அசோகனால் தான் பெருமை. அசோகன் என்கின்ற சக்கரவர்த்தி என்ற ஒன்று இல்லை என்றால் புத்தம் இந்த மண்ணில் கிடையாது. செலவழிக்கிறாங்க இல்லையா பணம். இந்த தம்பி வந்தவுடனே இப்பதான் முளை விடுது. ஐயா வாங்குற கவர்ல அவர் தொட்ட உடனே எவ்வளவு காசுன்னு அவர் சொல்லிடுவாரா? எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறார் தெரியுமா? அவரு எவ்வளவு தானம் செய்கிறார் தெரியுமா? நல்லாசிரியர் விருது பெற்றவர். பணத்தை எண்ணாமல் அந்த கவரை அப்படியே குழந்தைகளினுடைய ஃபீஸ்க்காக கொடுக்கிற ஆளை பார்த்து கையில பார்த்த உடனே சொல்லிடுவாராம் எவ்வளவு. எப்படி இருக்கு பாரு. தவம் அப்படித்தான் பேசும். தானம், தவம் மூளை சம்பந்தப்பட்டது, தானம் மனம் சம்பந்தப்பட்டது. அது மனசுங்க. அது அந்த மனசை நீங்க எந்த உறுப்பினாலும் காட்டவே முடியாது. இதயத்தால் சிந்தியுங்கள், இதயத்தால் சிந்தியுங்கள். இதயம் என சிந்திக்கக்கூடிய உறுப்பு அல்ல, அது மூளையில் தான் சிந்திக்கிறோம். இதயம் என்கின்ற ஒன்றை ஏன் வைத்திருக்கிறார்கள்? இப்படி ஹார்ட்டை காட்டுறீங்களா என்னத்துக்கு? அதுல என்ன இருக்கு? நான் இன்னொரு சொல்லவா, அது ஸ்தூலம், இது சூட்சுமம், இது வர்ச்சுவல், அது பிசிக்கல். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தவத்தினால் பயன் எது என்றால், தானத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இல்லை என்றால் நீங்கள் செய்த தவத்தினால் பலன் கிடையாது என்பதுதான் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய பேருண்மை. 2 வார்த்தையை சொல்றார் வள்ளுவர், தானமும் தவமும் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். அது ஏன் தவமும் தானமும் சொல்ல? வானம்ங்கிற சொல்லுக்காகவா? கிடையாது. எது முன்னிலைப்படுத்த வேண்டும்? இந்த உலகம் வாழ்கிறது என்றால் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. அந்த ஒருவர் இருக்கார் இல்லையா, கொடுக்கக்கூடிய குணம் இருக்கிறவங்க,
அம்மா மனசு இருக்குல்ல, தாய் மனசு இருக்கு இல்லையா? செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்யலாதார். சிறியவர்களால் அதை செய்யவே முடியாது. பாருங்களேன், உலகத்திலேயே வள்ளல் பேர் கொண்ட ஒரு ஆளு, இத சொல்லி நான் நிறைவு செய்யறையா, பேரே வள்ளலார். அவர் சொல்றாருங்க, இந்த உலகத்திலேயே பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கணுங்கிறதுனால ஒரு அடுப்பு பத்த வச்சாம் பாருங்க அந்த மனுஷன். இன்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கும் வெந்துகிட்டு இருக்க சோறு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உலகத்திலே எது சிறந்ததுன்னு சொல்லட்டுமா? தானம் தாங்க சிறந்தது. நான் அந்த பக்கம் பேசியிருந்தா கூட இவ்வளவு முழுமையா பேசியிருந்திருக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? சாவு வீடு இருக்கு இல்லைங்க, சாவு வீடு, செத்து போறாங்கல்ல, ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுல கூட ஒருத்தன் யோசிப்பாங்க வந்திருக்கிறவங்களுக்கு டீ காப்பி கொடுக்கணுமான்னு. அதாங்க நம்ம வாழ்க்கையினுடைய பண்பாடு. போய் உட்காந்துக்கிறது இல்ல, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றது. அதனால் தான் அன்னை தெரசா சொன்னார், ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் மோர் தேன் பிரேயிங் ஹார்ட்ஸ். தியானம் செய்கின்ற, பிரேயர் செய்கின்ற இதயங்களை விட சிறந்தது உதவி செய்கின்ற கரங்கள் என்று சொன்னார் அன்னை தெரசா. உதவி செய்த கொடுக்கிற கரங்கள் இருக்கல்ல, இது பெருசுங்கிற நான். அதனால் தான் வாங்குகின்றவர்கள் கரம் கீழேயும் கொடுக்கின்றவர்கள் கரம் மேலேயும் இருக்கிறது. தவம் செய்கின்றவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், வரம் பெற்றவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், வள்ளலார் சொன்னார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சுழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், 4 திங்களில் கண் இகழ்ந்த அப்ப வல்லேன் அல்லேன்கிறார்ல. நான் தவச்சீலன் தான், தவம் செய்கிறேன், இறைவனை நாடுகிறேன், இறைவனை போய் சேர்வதற்கான சூட்சுமம் அறிகிறேன், சித்தி பெற்றிருக்கிறேன். இருந்தாலும் இவர்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த தானம் என்கின்ற விஷயத்தை என்னால் செய்துவிட முடியாதையா என்று வள்ளலார் அவர்களே சொல்லுகின்ற காரணத்தினால், எவ்வளவுதான் நீங்க தவம் பண்ணிக்கங்க, உங்களால முடியாது. தானம் பண்ண நினைச்சீங்கன்னா முடியும். மனம் வெளுக்க சாம்பல் இல்லைங்கிறான் பாரதி. துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து. எங்கள் செயற்கரிய செயலை செய்யவே முடியாது. தவம் செய்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் செயற்கரிய செயலாக இருந்தாலும் வாய்ப்பான வாழ்க்கை வாய்த்திருப்பது தானம் செய்கின்றவர்களுக்காகத்தான். தானம்தான் இன்றைய வாழ்க்கையில் செயற்கரிய செயலாக இருக்கிறது. இந்த பரப்புரையை நாம் உலகமெங்கும் பரப்புவோம், இருப்பதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவோம். உடல் இறந்துபட்டதற்கு பிறகு அது 4 பேருக்கு நன்மை கொடுக்கின்ற வகையில் மண்ணிற்கும் நெருப்பிற்கும் போகாமல் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லித் தருவோம். அந்த தானம்தான் செயற்கரிய செயல் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு கொடுக்கறத பத்தி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை நினைச்சு கூட நீங்க பார்க்க முடியாது. கொடுக்கறதுல சந்தோஷம் இருக்குன்னு சொன்னார் சார். யாருக்காவது இருக்குமா? கொடுக்கறதுல சந்தோஷம் இருக்குமா? திருக்குறளார் முனுசாமின்னு ஒரு பேச்சாளர் எங்களுக்கு முன்னாடி இருந்தார், சீனியர். அவர் சொல்வாரு, கடையில் முதலாளி உட்கார்ந்துருப்பாரு, இந்த கோயில் திருவிழாவுக்கு நன்கொடைன்னு கேட்டு வருவான். வர்றவன் கேட்பான், அந்த கணக்கு பிள்ளைய பார்த்து கேட்பான், ஐயா இப்ப எப்படி இருக்காரு? ஏன்னா நன்கொடை கேட்கறது மூடு பார்த்து கேட்கணும்ல. ஐயா இப்ப எப்படி இருக்கிறாரு? கணக்கு பிள்ளை சொல்வாராம், 5ல் இருக்கிறாரு, 4க்கு வந்துருவாரு. என்ன 6 அறிவு இப்ப இல்ல, நிதானத்துல இல்ல, 5 அறிவுல இருக்கிறாரு. நீ காசு கேட்டா 4 அறிவுக்கு வந்துருவாரு. அதனால்தான் அவருக்கு கணக்கு பிள்ளைன்னே பேராம். 6ஆ 5ஆ 4ஆன்னு கணக்கு பார்க்கறதால தான் அவருக்கு கணக்கு பிள்ளைன்னே பேரு அப்படின்னு. ஏன்னா நன்கொடை கேட்ட உடனே சில பேருக்கு அப்படி குப்புன்னு எகுரும்பாரு. வந்துட்டாங்க ஒரு மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு அவன் ஏதாவது ஒரு நன்கொடைன்னு கேட்டு, ஏன் இப்படி உயர எடுக்கிறீங்க? கொடுக்கறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஆனா திருவள்ளுவர் எழுதி தொலைச்சு விட்டார், என்ன ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல். இன்பம்ங்கிறார் சார், கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறார். நம்புவீங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். பாரதிக்கு வாழ்க்கையில வறுமை வந்தது, கடையத்துல போய் வாழ வேண்டிய கஷ்டம் வந்தது.
ரொம்ப துக்கம், கடையத்துல போய் வாழ வேண்டியிருக்கு. அங்க ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கிறார். பாரதி கிழிஞ்ச துணி போட்டிருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய கவிஞன் இவன் இப்படி துணியோட இப்படி அலையறாரு அப்படின்னு பீரோவை திறந்து 10 சொல்லுவாங்க குடும்பங்கள்ல. 10 முழம் இந்த வேஷ்டி, மேல போடுற அங்க வஸ்திரம் 6, 10 அப்படின்னு பேர். ஒரு 10 புதுசா அப்படி மேல இருந்து எடுத்து, அவர் பெரிய பணக்காரர் கடையத்துல, 10 எடுத்து, பாரதி தப்பா நினைக்காத, இதை இடுப்புல கட்டு, இந்த கிழிஞ்ச வேஷ்டி கட்டிட்டு வெளியில போவாத, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இதை எடுத்து இடுப்புல கட்டு, இந்த புது அங்கவஸ்திரத்தை போட்டுக்கோ, போயிட்டு வா, வெளியில போயிட்டு வா அப்படி ஜாலியா நம்பால் கிளம்பினாருங்க. அப்படி பெருசா அது மேல போட்டு கீழே அந்த 10 முழ வேஷ்டியை கட்டிக்கிட்டு அப்படியே போனாருங்க. போனா காலை குளிர்ல ஒருத்தன் உடம்பு நடுங்கிட்டு ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு தோழர் படுத்திருக்கிறான். அவன் இப்படி பார்த்துட்டு பாரதி, ஷோ எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம், இரு அப்படின்னு பாருங்க 10 முழ வேஷ்டி அப்படியே கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டு 6 முழ தொண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு எப்படி இருக்கும் அந்த பணக்காரருக்கு? என்னடா அநியாயம், என்னடா அநியாயம், நான் உனக்கு புதுசு கொடுத்தேன், நீ 10 செகண்டுக்குள்ள போய் எவங்கிட்டயோ கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டியே, நியாயமாடா இது? சரி, நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணா கூட கொடுத்து தொலை. என்ன பண்ணிருக்கலாம், மேல போட்டிருந்தல்ல 6 முழம், அதை அவனுக்கு கொடுத்துட்டு 10 முழத்தை இடுப்புல கட்ட வேண்டியதானே. நீ ஏன் 10 முழத்தை எடுத்து கைட்டி கொடுத்த? பாரதி வார்த்தை, வெளியில் இருப்பவனுக்கு குளிர் அதிகம் இல்லையா, 6 முழம் பத்தாது, 10 முழம் தான் குளிருக்கு இதமாக இருக்கும், கொடுத்து விட்டு வந்தேன். இப்ப பாரதி கிட்ட என்னங்க இருந்தது? ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் குளிர்ல கஷ்டப்படுறான்னு உடனே இடுப்புல இருக்கிற வேஷ்டியை கைட்டி அவன் கையில கொடுத்துட்டு மேல் தொண்டை போத்திட்டு அந்த ஆள் அங்கேருந்து வந்துட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, பாரதி ஏழையா பணக்காரனா? பிறர் வறுமை கண்ட போது அவன் கோடீஸ்வரனாக மாறுகிறான். என்ன இருக்கோ கைட்டி அப்படியே கையில கொடுத்துட்டு வச்சுக்கடா அப்படின்ட்டு திரும்பி வந்தான். இந்த வீட்டு பணக்காரர் பார்த்தார், உன்னை திருத்த முடியாது, ஆனா இந்த இப்படி துண்டோட அலைஞ்சா எனக்கு அவமானம், இரு அப்படின்ட்டு நேரா உள்ள போய் மறுபடியும் ஒரு 10 முழம் அந்த வேஷ்டியை எடுத்துட்டு வந்து இதை இடுப்புல கட்டினார். ஓய் பார்த்தீரா, கொடுத்தால் தான் காணும் வரும். நீர் கொடுத்தீர், நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், நீர் கொடுத்தீர், கொடுத்தால் தானே வரும். சார் எவ்வளவு பெரிய வாழ்க்கை நுட்பம். இப்ப நாமெல்லாம் ஏசி ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்கு ஒரு உண்மை தெரியாது. பழைய காலத்துல வீடு கட்டும் போது எப்படி வீடு கட்டுவாங்கன்னா, இங்க வாசல் வச்சா எதிரில் ஒரு வாசல் வைப்பாங்க, இங்க ஜன்னல் வச்சா எதிரில் ஒரு ஜன்னல் வைப்பாங்க. அதுக்கு என்னங்க பேரு? கிராஸ் வென்டிலேஷன் தியரின்னு பேரு. ஓஷோ எழுதுவாரு, காற்று உள்ளே வருகிற போதே கேட்டுக்கொண்டே வரும், நான் வெளியில் போக முடியுமா, நான் வெளியில் போக முடியுமா என்று கேட்கும். முடியாது என்று சொன்னால் காற்று உன் ஜன்னலுக்குள்ளேயே வராது. அப்போ காற்று உள்ள நுழைகிற போதே வெளியில் போவதற்கு வழி கேட்பதை போல செல்வம் உள்ளே நுழைகிற போதே வெளியில் செல்வதற்கும் வழி கேட்கும். தானம் கொடுக்கிறவனுக்கு தான் மீண்டும் மீண்டும் செல்வம் வந்து கொண்டே இருக்கும். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு தானம் பண்றது நல்லதா? அது மட்டமான குவாலிட்டி இல்ல. ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தானம் பண்ணா பாரதி நினைச்சாரா புது வேஷ்டி கிடைக்கும்னு? இல்ல பின்னால் இதை உட்காந்து சுகி சிவம்னு ஒருத்தர் 1:15 மணிக்கு பசி நேரத்தில் உட்காந்து அறுத்துக்கிட்டு இருப்பாருன்னு பாரதி நினைச்சாரா? இல்ல. என்ன அர்த்தம்? 1:15 வாட்ச பார்க்காதீங்க, அது வரைக்கும் பேச போறேன்னு அர்த்தம். 12:45 தான் ஆகுது, இருந்தால் 1:15 நான் முடிக்கிற நேரத்தை சொல்ல வேண்டாமா, அதுக்காக சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். உடனே வாட்ச பார்க்கறாங்க சார். நல்லது. அதாவது கிராஸ் வென்டிலேஷன், உள்ள நுழைகிற போதே காற்று வெளியில் போவதை போல் செல்வம் வெளியே செல்கிறது. நீங்க என்ன நினைப்பீங்க? ஒண்ணு, ஓ கொடுத்தா புகழ் வரும்ங்கிறதுக்காக கொடுக்கறாங்க, கொடுத்தா புண்ணியம் வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறாங்கன்னு. எங்க திருவள்ளுவர் அச்சாசர் அதுக்கு மேல என்ன, வரும்னு நினைச்சு கொடுக்காதற, வராதுன்னு தெரிஞ்சாலும் கொடு. எங்க சொல்றாரு? மேல் உலகம் இல் எனிலும் இதலே நன்று. கொடுத்தா மேல் உலகம்னு ஒரு சொர்க்கம் கிடைக்கும், அதனால கொடுக்கிறேன்னா. வள்ளுவர் சொன்னார், எனக்கு சொர்க்கம் எல்லாம் வேணாம், அது இல்லைன்னா கூட நான் கொடுப்பேன். மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று அப்படின்னார். ஏன் சார் அப்படி ஏன் கொடுக்கணும்? கொடுக்கறதுங்கிறது ரூபாயை கொடுக்கிறோன்னு பொருள் இல்லை. ஒரு ஜென் மாஸ்டர், ஒரு மிகப்பெரிய ஞானி வாழ்ந்தாரு. அவர் யாரை பார்த்தாலும் ஒரு கொனஸ்ட பண்ணுவார். யாராவது வந்து நின்ன உடனே ஒரு காசு கொடு,
ஒரு காசு கொடு, எல்லாம் கேட்டான். பைத்தியமே, யாராவது ஒரு காசு கேட்பாங்களா உலகத்துல? என்ன இப்படி முட்டாள்தனம் பண்ற? கேட்கவே மாட்டார். யாரை பார்த்தா ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு. அவர் சிஷ்யர்கள்லாம் பெரும் பணக்காரங்க. உனக்கு என்ன வேணுமோ நாங்க தரோம், எவ்வளவு லட்சம் வேணுமோ நாங்க தரோம். இந்த வர்றவன் போறவன்ட்டெல்லாம் ஒரு காசு கேட்காத. ஏன் இப்படி கேட்கிற? பதிலும் சொல்லணும். அவருக்கு மரண படுக்கையில் இருந்தாருங்க. அப்ப சிஷ்யர்கள்லாம் அழுதுகிட்டே கேட்டாங்க, உனக்கு பணமே தேவையில்லை, கொடுக்க நாங்க தயாரா இருந்தோம். அப்படி இருக்கும் போது வர்றவன் போறன்ட்ட ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடுன்னு கேட்டியே, ஏன் அப்படின்னு. அந்த ஜென் குரு சொன்னார், ஒரு காசு கொடுன்னு கேட்கறது ஏன் தெரியுமா? ஒருவன் கொடுக்க தொடங்கினால்தான் அவனது ஆணவம் மறைந்து அவனுக்குள் ஞானம் பிறக்க தொடங்கும். எப்படி? அவனுக்கு ஒரு பற்று இருக்குல்ல, பொருள் பற்று, ஒரு பற்று இருக்குல்ல, அதுல ஒரு இறுக்கம் இருக்குல்ல. ஒரு காசு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து அவன் விலக ஆரம்பிக்கிறான். இது என்னது இல்ல, நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு மனிதன் ஞானம் அடைய வேண்டும் என்றால் கொடுக்கிற பழக்கம் இருந்தால் மட்டும்தான் அவன் ஞானம் அடைய முடியும் என்று நிரூபித்தார். நீங்க தமிழ்நாட்டு இலக்கியங்கள்ல ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. வடநாட்டு இலக்கியங்கள் கர்ணனை ஹீரோவா சொல்லல. வடநாட்டு இலக்கியங்கள் கர்ணனை வில்லனா படம் பிடிச்சாங்க. துஷ்ட சதுஷ்டர்கள் அப்படின்னு வடநாட்டு இலக்கியங்கள் கர்ணனை ஒரு வில்லனா வச்சாங்க. தமிழ்நாட்டில் கர்ணன் எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா? சிவாஜி கணேசன் கர்ணன் ஒரு படம் நடிக்கிறது. அப்ப சிவாஜி கணேசன் அதுல இந்த கர்ணனா ஹீரோவா நடிக்கிறார்னா தமிழ்நாட்டோட மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கர்ணன் வில்லன் இல்ல, ஹீரோ. நீங்க யோசிக்கிறீங்க அது என்னன்னா, எப்பவுமே அப்படிதான். இந்தியால எல்லாரும் ஒண்ணு நினைச்சா தமிழ்நாடு மட்டும் தனியா ஒண்ணு நினைப்பமே ஒழிய, நீ என்னடா சொல்றது, நீ ஹீரோனா வில்லன், நீ வில்லன்னா ஹீரோம்ப. அதுதான் எங்க தமிழை இயல்பு. பாருங்க, நார்த் இந்தியா முழுக்க கர்ணன் வில்லன், சவுத் இந்தியால மட்டும் கர்ணன் ஹீரோ. கர்ணமோட்சம் கதை சொல்றது பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. அந்த கர்ணன் கிட்ட கிருஷ்ணன் கடைசியா வர்றான். ஏன்னா என்ன அம்பு போட்டு சாகவே இல்லை, என்ன அம்பு போட்டாலும் சாக மாட்டேங்கிறான். கடைசியா அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்லுவான், இந்த போற நிறுத்து, நான் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன வேலை பார்க்க வேண்டியது பார்த்துட்டு வரேன்ட்டு ஒரு கிழ அந்தணன் வடிவத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து நின்று, எனக்கு வந்து தயவு செய்து இப்போ நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தானம் கொடுங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. தானம் கொடுத்தே பழக்கப்பட்டவனா இருந்தா கூட சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தானம் கேட்டா எப்படி இருப்பான் தெரியுமா? ஏண்டா உங்களுக்கு நேரங்காலமே கிடையாதுடா, எனக்கே மூச்சு சடுகுடு அடிக்கிட்டு இருக்குது, இப்ப கொண்டாந்து கை நீட்டுற. ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். உயிர் உள்ளையா வெளியிலையான்னு தெரியாதுடா. ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். அப்படியெல்லாம் நான் நடுங்கிட்டு இருக்கிறேன். பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் நான் கொடுத்து 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 பழக்கப்பட்டேன். அப்பெல்லாம் வராம இப்ப வந்து கேட்கிறியே, திட்டல, என்கிட்ட என்னடா இருக்கு, இப்ப வந்து என்ன கேட்டு என்ன இல்லேன்னு சொல்ல வச்சிடாது. வாழ்நாள் முழுக்க நான் கொடுத்திருக்கிறேன், என்ன இல்லேன்னு சொல்ல வச்சிடாது. இருக்கிறத தான் கேட்க வந்தேன். என்ன நீ தானம் கொடுத்து தானம் கொடுத்து தானம் கொடுத்து புண்ணியம் சேர்த்திருக்கல்ல, ஆமா அத கொடு. கொடுக்கிறவங்க கூட சொல்லுவான், ஏய் மிச்சமே அது ஒண்ணுதான் இருக்கு, அதையும் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு பயம் வந்துட்டேடா அப்படின்னு. கர்ணன் அப்படி சொல்லல, நல்ல வேளை இருக்கிறத கேட்டேன், என்கிட்ட இல்லைன்னா என்ன இல்லைன்னு சொல்ல வச்சிருப்பேன். இந்த இடத்துல நீட்டு கைய தர்றேன். இந்த நெஞ்சில ஒரு அம்பு அதை அசைச்சு, ஏன்னா தாரவாத்து கொடுக்கறதுக்கு தண்ணியில தான் அப்படி கொடுக்கணும், தண்ணி அந்த இடத்துல இல்ல, ரத்தத்தை அப்படி கையில வாங்கி இப்படி அப்படின்னு பாருங்க, அப்படி கையை நீட்டி, அதான் மரபு தானம் பண்றது. கர்ணன் அப்படி தானம் பண்ணா. கிருஷ்ண பரமாத்மா அந்த வடிவத்தில் வந்தவன் கையை அப்படி கீழே நீட்டினா. கொடுக்க ஆரம்பிச்ச உடனே மனிதன் கை மேலே போனது, கடவுள் கை கீழே வந்தது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், கண்ணபெருமான் கையை நீட்டி கீழே வாங்கிட்டார், கொண்ட அப்படின்னு. இதுல இன்னொரு டாப் சார், அப்படி கர்ண சொட்டு சொட்டு சொட்டுன்னு அந்த ரத்தம் கீழே விடுது. அப்படி கர்ண அப்படி கிருஷ்ணன் வாங்கிக்கிட்டே அப்படின்னு. அது அந்த என் டி ராமாராவ் ஒரு நடிப்பான் பாருங்க அந்த கர்ணன் படத்துல, அடே பாவி, அதுக்கே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம், அதுக்கு தானே ஆக்கணும். அந்த கண்ணு குறும்பா அந்த கண்ணனை பார்க்கும், இவனை கர்ணனை பார்க்கும். அந்த கர்ணனுக்கு மூச்சு திணறும் பாருங்க. இப்ப கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் கிட்ட சொல்றார், என்ன சொன்னார் தெரியுங்களா? உனக்கு என்ன வேணும்னு கேளு. சார் எப்படி நமக்கு எரிச்சல் தெரியுங்களா? கஷ்டப்படுறேன்னு ஒருத்தர் சொல்லி, சரி ஒழிஞ்சு போதும், நாம ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து வச்சுக்கோன்னா,
நான் பாரிஸ் வரைக்கும் போறேன், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரீயா கொடுப்பேன். ஏய், எங்கிட்ட நீ வாங்கிட்டு போய் எங்கிட்டயே நீ வந்து ஃப்ரீயா கொடுப்பியா? கையில வாங்கிட்டு இருக்கான் சார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ உனக்கு என்ன வேணும் என்ன கேளு அப்படின்னு நான் பாருங்க. இங்கதான் விளக்கம் எழுதுனா தமிழ்ல. என்ன இதுவரையில இந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த வார்த்தை சொல்லல, இப்ப ஏண்டா சொன்னான்னு கேட்டான். கொடுத்து பழகிய கர்ணன் ரத்தம் கையில் பட்டதும் கடவுளுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. இல்லைன்னா நம்ம மான மரியாதை கப்பல் ஏறிடுண்டா, இவன் மனுஷனே கொடுக்குறான், அப்ப நான் கொடுக்கலன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு, உனக்கு என்ன பொருள் என்ன வேணும்னு என்ன கேடு அப்படின்னு. அப்ப கர்ணன் கேட்டான், இன்னொரு பிறவி உண்டானாலும் இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அளித்தருள் என்றார். எனக்கு இன்னொரு பிறவி இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு 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 பெருமையை எனக்கு தா. அதனால்தான் இவங்க சொன்னாங்க, தானத்துக்கு தேவை தனம் அல்ல மனம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. தவம்ங்கிறது என்ன? மனத்தை நெறிப்படுத்துவது தவம். இவங்க என்ன சொன்னாங்க? மனத்தை சரிப்படுத்துவது தானம். ஏன்னா மனசை வேணும்ல கொடுக்கறதுக்கு ஒரு ஒண்ணு மட்டும் இல்ல, மனதை நெறிப்படுத்துவதை பற்றி இவர்கள் பேசினார்கள், மனத்தை சரிப்படுத்துவதை பற்றி இவர்கள் பேசினார்கள். தானம் என்பதும் தவம் என்பதும் அந்த ஒரு புள்ளியில சந்திக்குது. இந்த பெருமையினுடைய அந்த எல்லையில கடைசியில போய் நின்னா மனதை நெறிப்படுத்துவது சுலபமான விஷயமா? தவத்தை பத்தி பேசிட்டாங்க சார். உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ஒரு 3 நிமிஷம் இல்ல, ஒரு 30 செகண்ட் இந்த மனசை ஒரு இடத்துல வைக்க முடியாது. ஆனா ஓஷோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சார், தியானம் என்பது ஏதோ ஒன்றை செய்வது அல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணவர். எல்லாரும் தியானம் பண்ணிட்டியா தியானம் பண்ணிட்டியா தியானம் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. ஓஷோ உடைச்சார். தியானம் என்பது ஒருபோதும் ஒன்றை செய்வதல்ல, எதையும் செய்யாதிருக்கும் நிலைதான் தியானம் என்பது. எதுவுமே கிடையாது, திங்கிங் கூட கிடையாது, எந்த செயலும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு தான் தியானம்னு பேரு. அந்த தியானத்திலிருந்து தவம் பிறக்கிறது. நீங்க யோசிப்பீங்க, நீங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, பேஷண்ட்ஸ் இருப்பீங்க, இல்ல பேஷண்ட்ஸே டாக்டர்ஸா இருப்பீங்க, டாக்டர்ஸே பேஷண்டா இருப்பீங்க, எத்தனையோ சான்சஸ் ஆர் தேர். நீங்க மருந்து கொடுத்துட்டாப்லயே உங்களுக்கு மனசுல வருத்தமோ துக்கமோ இல்லையா? உங்க வீட்டுல பெண்கள் பிரச்சனை இல்லையா? உங்க வீட்டுல வந்து அப்பா பிரச்சனை இல்லையா? உங்க குடும்பத்துக்குள்ள சிக்கல் இல்லையா? எல்லாம் அடுத்தவனுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். அவரவனுக்குன்னு வரும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கு சார். இது வரைக்கும் யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு பகுதியை புத்தர் விளக்குனார் சார். இன்னைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாரும் என்ன பண்றான், அந்த சாமியார் ஆசிரமத்துக்கு போலாமா, இந்த சாமியார் ஆசிரமத்துக்கு போலாமா, அங்க போய் மெடிடேட் பண்ணலாமா, இவர் மெத்தட் கரெக்டா, அவர் பேர் சொல்ல முடியாது, எனக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன், இவர் மெத்தட் கரெக்டா, மூச்சு விட்டு இழுக்கிறதா, டுப்பு டுப்புன்னு வெளியே விடுறதா, 10 தடவை பிடிச்சுக்கிறதா, 15 தடவை வெளியே விடுறதா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா. ஏன் ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஏதோ கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே வந்தோடனே மறுபடியும் புட்டுங்கள் தாங்க. அதை விட ஆசிரமத்து சாமியாருக்கே ரெய்டு இப்ப பிரச்சனை, கிரிமினல் கேஸ் பிரச்சனை. நான் இந்த ஊரை சொல்லல, பொதுவா வெளியூர் சொல்லிட்டு இருக்கேன். டெல்லியில் நேற்று பாத்தீங்களா, டெல்லியில பாத்தீங்களா சிக்கிக்கிட்டாரு ஒருத்தர். என்ன சொல்ல வர, இன்ஸ்டிடியூஷன் போனா பிரச்சனை வரத்தானே செய்யும். என்னுடைய அபிப்பிராயம் சார், சாமியார்கள்லாம் இண்டிவிஜுவலா தான் இருக்கணுமே ஒழிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க ஞானம் அடைய முடியாது, முக்தி அடைய முடியாது, வேண்டுமானால் ஜெயிலுக்கு போக முடியுமே ஒழிய அவர்களால் ஞானம் அடைய முடியாது. ஐ டிக்ளேர் தட். எனக்கு எல்லாம் பயம் கிடையாது, ஐ டிக்ளேர் தட். புத்தர் சொல்றாரு, என்ன ஆனந்தன் ஒரு சிஷ்யன் சார், ஆனந்தன் ஒரு சிஷ்யன், அவனை கூப்பிட்டாரு, குடிக்க தண்ணி வேணும், போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஆனந்தன் கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி போனா, அந்த இடம் அந்த ஆத்துல அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு. அவன் போகும்போது ஒன்று நடந்து போச்சு சார். ஒரு மாட்டு வண்டி அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஓடையை கடந்துருச்சு. அந்த ஓடையை கடந்துக்கிட்டு மாட்டு வண்டி போகுது. இப்ப என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஓடையில மாட்டு வண்டி போச்சுன்னா அந்த தண்ணி கலங்கிடுமா இல்லையா, சேறு சகதி ஆயிடும் இல்ல, குடிக்கிறதுக்கு எடுக்க முடியுமா? ஆனந்தன் இப்படியே நின்னான். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஒன்னும் இல்லை, கலங்கியே இருக்கு. திரும்பி வந்தான், அங்க தண்ணி கலங்கி இருக்கு, சேரும் சகதியமா இருக்கு, நான் வேணா அதுக்கும் முன்னாடி மேல போய் எடுத்துட்டு வரட்டுமா? வா, அதே இடத்துல இருந்து எடுத்துட்டு வா. அது அவங்களுக்கு தொந்தரவா இருந்தா எனக்கும் இருக்கும்.
இது இவங்களுக்கு மட்டும் தொந்தரவு இல்லை, அது அவங்களுக்கு எவ்வளவு தொந்தரவோ அவ்வளவு தொந்தரவு எங்களுக்கும் இருக்கும். பேசும்போது கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். தயவுசெய்து கொஞ்சம் அப்படி நகர்த்திருங்க அதை. ரைட், 1 minute. இப்ப புத்தர் சொல்றாரு அதே இடத்துல தண்ணியை கொண்டாடினார். அவன் மறுபடியும் போனான் சார், தண்ணி தெளியல. தண்ணியும் தெரியாது, தண்ணி போட்டவனும் தெரிய மாட்டேங்குது. தண்ணி தெரியல. திரும்பி வந்தா நான் வேணா கொஞ்சம் தள்ளிப்ப அங்கே எடுத்துட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணா. கொஞ்ச நேரம் கழிச்சு பளிங்கு மாதிரி அந்த தண்ணி தெளிஞ்சது. தண்ணியை கமண்டலத்துல எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்க வந்து அந்த தண்ணியை புத்தர்கிட்ட கொடுத்தான். சார், ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்டார் புத்தர். ஆனந்தா, இந்த தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன செய்தாய்? இந்த தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன செய்தாய்? அவன் சொன்னான், நான் ஒன்றும் செய்யாமல் காத்திருந்தேன், அது தெளிந்தது. இது பல பேருக்கு புரிவதில்லை. மனம் கலங்கியவுடன் அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, அந்த சாமியாரிடத்தில் போய் கயிறு கட்டலாமா, இந்த சாமியாரிடத்தில் போய் தீட்சை வாங்கலாமா என்று மனிதர்கள் அலைகிறார்கள். ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தால் மனம் தானாகவே தெளிவடையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இட்ஸ் a very great message. மனுஷனுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி தன்னை சரியாக்கணும் நினைப்பானே ஒழிய ஒண்ணுமே பண்ணாம இருந்தா சில பிரச்சனை தானாவே சரியா போகும். பெரிய விஷயம். அதுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். ஒண்ணுமே பண்ணாம எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? ஆமா, மனசுல எண்ணம் வரும், எண்ணங்களை இப்படி வேடிக்கை பார்க்கணும். நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம்னு எல்லாரும் கிளாஸ் நடத்துறான். சில சமயத்துல எண்ணங்கள் வரும்போது எண்ணங்களுக்கு பின்னால போகாம எண்ணங்களை வேடிக்கை பார்க்கணும். எண்ணங்கள் எங்க போகுது அப்படின்னு வேடிக்கை பார்க்கணும். அதுதான் தவம். தவங்கிறது ஏதோ ஒண்ணு செய்வதல்ல, ஏதும் செய்யாதிருத்தல் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினேஷனை புத்தர் நமக்கு வழங்குகிறார். சரி, இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். செயற்கரிய செயல் அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் உறுப்பு தானத்தை பத்தி 2 கட்சியுமே நல்ல செய்திகளை சொன்னாங்க. நான் ஒரே ஒரு உண்மையை அந்த இடத்துல விளக்கிடுறேன். நிறைய சமயங்கள் இருக்கிற சாஸ்திரங்கள் உறுப்பு தானத்துக்கு விரோதமாக இருக்கிறது. I have read so many literatures. அதுல சாஸ்திரத்துல என்ன சொல்றான், நீ இந்த உறுப்பெல்லாம் கொடுத்துட்டேன்னா மறுபடியும் ஒரு நாள் உன்னை இறைவன் எழுப்புகிற போது அது உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ உன்னை எழுப்புவாரு, அன்னைக்கு அந்த தானம் கொடுத்துட்டா அந்த உறுப்பு இருக்காது. இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் எது? ஈவன் ஹிந்து ஸ்கூல் ஆஃப் தாட்ல என்ன இருக்கு தெரியுங்களா? அவனவனுக்கு அவன் கர்மால ஒரு உறுப்புல ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா அவனுடைய இன்ன பாவத்தால இந்த உறுப்புல ப்ராப்ளம் வருது, நீ டொனேட் பண்ணாத. இருக்கு, நான் புஸ்தகங்கள் காட்ட முடியும், சாஸ்திரங்கள் காட்ட முடியும். நான் இப்ப அதை உடைக்கத்தான் இப்ப பேசுறேன். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சாஸ்திரங்கள் இருக்கு. நீ இதை கொடுத்துட்டேன்னா இதாயிடும், அதை கொடுத்துட்டேன்னா இதாயிடும், அந்த பாவம் உனக்கு வந்துடும், இப்படி நிறைய சொல்வாங்க. இப்ப சொல்லட்டுமா? மேல் உலகம் இல் எனிலும் ஈதலே நன்று என்று சொன்ன திருவள்ளுவர் போல் சொல்லுகிறேன். அதனால் பாவம் வரும் என்றாலும் கூட கொடுப்பது தவறில்லை. கொடுப்பதால் வருகிற பாவத்தை கூட மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருவரை வாழ வைக்கிறதுக்காக, இன்னொருவரை வாழ வைப்பதற்காக என் மரணத்திற்கு பிறகு ஒன்று பயன்படும் என்று சொன்னால் அதை கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இறந்த பிறகு கண்களை எடுக்கலாம், இருக்கும் போது ரத்தத்தை கொடுக்கலாம், என்னென்ன தேவைப்படுகிறதோ அதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது அதனால் ஒரு பாவம் வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா? ராமானுஜர் சொல்லலையா? திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேல ஏறி நின்றுகிட்டு ராமானுஜர் சொன்னார், இதை வெளிப்படுத்துவதால் எனக்கு என்ன பாவம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், கேட்கிறவர்கள் சொர்க்கம் போவார்கள் அல்லவா என்று சொன்னதை போல உறுப்பு தானத்தை பல சாஸ்திரங்கள் கண்டிக்கின்றன என்றாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த சாஸ்திரங்கள் சொல்லுவதை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இதை நான் வெளிப்படுத்துறேன்? இன்னைக்கு சார் முறையா கண்தானம் கொடுத்தா இந்தியாவில் பல பேருடைய கண்களை காப்பாற்ற முடியும். எல்லாருமே கண்தானம் கொடுக்கறதுன்னு தீர்மானிச்சா என் மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கங்கன்னு சொன்னா பார்வையற்றவர்களுக்கு சரி செய்யக்கூடிய பல பேருக்கு இந்தியாவில் அந்த கண் பார்வை வந்துடும். அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இத்தனை பேர் வாழ்வது அப்படிங்கிற போது என்ன பெரிய பாவம் வந்துட போகுது? இன்னொன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க டாக்டர்ஸ் இருக்கிறீங்க, நான் வேதிக் இதுல இருந்து கோட் பண்ணட்டுமா? என்ன மருத்துவமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆமா, நீங்க மருத்துவம் பண்றது ஒரு கர்மாவனால அந்த பாவம் வருது, நீ வைத்தியம் பண்ணிட்டேன்னா அந்த பாவம் ஒன்ன வந்து பிடிக்கும்னு இருக்கு.
நான் என் புத்தகத்துல எடுத்து எழுதியிருக்கிறேன் அந்த ஸ்லோகத்தை எடுத்து. ஏன்னா எனக்கு சான்ஸ்கிரிட் மனப்பாடம் இல்லை, ஆனா என் புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் தவறு இல்லையா? ஏதோ ஒரு காலத்துல சாஸ்திரத்துல அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இதுக்கு நான் பயப்பட முடியுமா? வைத்தியம் பண்ணக்கூடாது, வைத்தியம் பண்ணிட்டா அவன் பாவம் உனக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனா கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், என்ன டிஃபரன்ஸ் தெரியுங்களா? அதனால தான் வைதீக மார்க்கத்துக்கு எதிராக சித்தர்கள் மார்க்கம் தோன்றியது. சித்தர்கள் எதிர்த்து சொன்னாங்க, வைத்தியம் பண்ணு, மருந்து குடு, மருந்து கொடுத்து நோயை சரியாக்கு, ஒரு பாவம் உனக்கு வராது. ஒருவன் துன்பப்படுகிற போது உதவுகிற காலத்தில் ஒருவனுக்கு எந்த பாவத்தையும் கடவுள் தரமாட்டார். அதனால அந்த கான்செப்டே தப்பு அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்ததுன்னா தமிழ் சித்தர் மரபு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினது யார் தெரியுங்களா? தத்துவத்துறை பேராசிரியர் TN கணபதி. அவர் சொல்றார், வேதத்துல எந்த இடத்துல இது மாதிரி வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்கிற ஸ்லோகத்தை சொல்றார். ஆனா சித்தர்கள் அப்படியே எதிர்க்கிறாங்க. அதனால்தான் வேத மரபுக்கு சித்தர்கள் மரபு எதிர்மரபாக நிற்கிறது. மனுஷனை காப்பாத்து, அவனுக்கு நோய் வந்தா மருந்து கொடு, அவன் நோயிலிருந்து அவனை வெளியில எடு, வறுமையிலிருந்து வெளியே கொண்டா, அவனை படிக்க வை, மேல கொண்டா. இதான் சித்தர்களுடைய மார்க்கம். சரி, நான் போனா வேற எங்கேயோ போயிட்டே இருக்காது. பட் ஸ்கூல் ஆஃப் தாட், இங்க இவர் பைபிள் சொன்னார், குரான் சொன்னார், அவங்க சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. நபிகளுடைய இறுதி நாள் ஒரு மாதிரி களைப்பா படுத்திருக்கிறார். அவர்கிட்ட என்ன வழக்கம் தெரியுங்களா? என்ன ஏர்ன் பண்ணாலும் அன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வெறும்னு கல்லாவை காலியா வச்சு தூங்கப்படுவார். அதான் அவருடைய சிஸ்டம், வே ஆஃப் லைஃப். நீங்க ஒவ்வொருத்தட்ட இருக்கிற குறைகளை விமர்சனம் பண்றாங்க, ஒருத்தட்ட இருக்கிற நிறைகளை நம்ம பாராட்டணும் இல்ல இல்லையா? நபிகள்கிட்ட ஒரு நிறை இருந்தா அதை நம்ம பாராட்டணும் இல்ல? ராத்திரிக்குள்ள அவர் சேர்த்த எல்லா காசையும் தானம் பண்ணிட்டு வெறும் பொட்டி ஆக்கிட்டு படுத்துக்குவார் அவர் பாட்டுக்கு. அன்னைக்கு தூக்கம் வரல, மனைவியை கூப்பிட்டாரு, இந்தா அம்மா வீட்டில் ஏதாவது காசு மிச்சம் வச்சிருக்கியா? ஏன்? எனக்கு தூங்க முடியல, தூங்க முடியல. நம்ம கொள்கை உனக்கு தெரியும், கொள்கை ஒரு காசு நம்ம வச்சுக்க முடியாது, சேர்த்ததை கொடுத்துடணும். நீ ஏதாவது காசு எடுத்து வச்சிருக்கியா? அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு வேணும்னா ஒரு பணம் வேணுமேனு ஒரு 5 தினார் நான் எடுத்து நான் வச்சிருக்கேன். ஏன்? நம்ம கொள்கையிலேருந்து நம்ம நழுவக்கூடாது, போ வெளியில போய் இதை தானம் பண்ணிட்டு வாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, இந்த இரவு நேரத்தில் வெளியில யாருங்க நிற்பாங்க? இந்த இரவு நேரத்தில் இது யாருக்கு வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவன் நின்று கொண்டிருப்பான். இது யாருக்கு தேவையோ, யாருக்கு இது கிடைக்க வேண்டும் என்ற அந்த தேவை இருக்கிறதோ அவன் வெளியில் நின்று கொண்டிருப்பான், போய் தானம் பண்ணிட்டுவாங்க. அந்த அம்மா மீற முடியாது, அவர் சொன்னதுதான். இருக்கிற 5 தினார் எடுத்துக்கிட்டு வாசல்ல போய் பார்த்தா அவங்க கொஞ்சம் நடந்து போய் ஒரு தொலைவு போனா ஒருத்தன் பசியில இருக்கான், கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு வந்து ஆச்சரியமா சொன்னாங்க, என்னங்க இது ஆச்சரியம், இந்த நள்ளிரவில் இதை பெற்றுக்கொள்வதற்கு அங்கு ஒரு ஏழை நின்று கொண்டிருந்தான், அவன் அதிக தேவையோடு இருந்தான். அப்ப நபி ஒரு டெஃபரன்ஸ் சொன்னார், புரிந்ததா? இந்த நேரத்தில் அவனுக்கு கொடுப்பதற்கு நம்மை நியமித்திருப்பதை போல நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மை காப்பதற்கு ஒருவரை கடவுள் நியமித்திருப்பார் என்ற உண்மையை புரிந்து கொள் அப்படின்னு. இதெல்லாம் பெரிய தத்துவம். திருவள்ளுவர் சொன்னதை படிக்கணும், பைபிள்ல இயேசு சொன்னதை படிக்கணும், குரான் சொன்னதை படிக்கணும். எதுல நல்லது இருந்தாலும் எடுத்துக்கணும், எதுல தப்பு இருந்தாலும் சாரி, ஐ வில் நாட் அக்செப்ட் இட். எந்த மதமா இருக்கலாம், எந்த வேத நூலா இருக்கலாம், தப்புனா தப்பு தான். ஏன்னா திருவள்ளுவர் கொள்கை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு, தூக்கி அந்தாண்ட வை. அப்ப பாருங்க, உயிர் பிரிகிற தருணத்துல கூட இதற்கென்று ஒருவரை கடவுள் நியமித்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சரி, உங்க டாக்டர்களை பத்திய பெருமையை சொல்லி இந்த தீர்ப்பு முடிச்சிடுறேன். டாக்டர்களுக்கு இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. உங்களுக்கு நீங்க நீதிபதிகள்கிட்ட போகாத வாழ்க்கை அமையலாம், கரெக்டா? நீங்க வக்கீல்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லாதபடி ஒரு வாழ்க்கை அமையலாம். நீங்க வேற யார்ட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டாதபடி ஒரு நல்ல வாழ்க்கை அமையலாம். ஆனா நீதிபதிக்கு டாக்டர்கிட்ட வராத வாழ்க்கை அமையுமோ? ஒரு இன்ஜினியருக்கு உங்ககிட்ட வராத வாழ்க்கை அமையுமோ? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் உங்ககிட்ட வரணும் இல்ல? இதெல்லாம் கூட உங்க பெருமை இல்ல. மனநல மருத்துவர் டாக்டர் திருநாவுக்கரசு நான் ஒரு செமினார் நடத்தினார், ஒரு வார்த்தை சொன்னாரு, டாக்டர்களுக்கு என்ன கிரேட்னஸ்னு கேட்டார். கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரு, காப்பாத்துறதுனால. ஆபரேஷன் தியேட்டர்ல கிளவுஸை கயட்டி போட்டுக்கிட்டு செத்தவன் எவ்வளவு பேர் இருக்கான்.
எங்களையே எங்களால காப்பாத்திக்க முடியாது. நாங்க என்னமோ உயிரெல்லாம் காப்பாத்துறதால கடவுள்னு சொல்றிய, அதை ஒத்துக்க மாட்டேன்னார். கடைசியா டாக்டர் திருநாவுக்கரசு ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரே ஒரு விஷயத்தால தான் எங்களுக்கு மரியாதை. என்ன? சுய நினைவற்ற நிலையில் ஒருவனை கொண்டு வந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் ஒரு மருத்துவனுக்கு மட்டும்தான் உண்டு. சார், சுயநினைவே இல்ல, குழாந்து போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? என்ன நடந்தது நான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவன் எப்படியாவது காப்பாற்றணும்ல. அசியூம் பண்றீங்களா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. என்னை பற்றிய டெசிஷனை, என் உயிர் பற்றிய டெசிஷனை நான் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒருவேளை நான் எடுக்க முடியாத நிலையில இருந்தா ஒரு டாக்டர் தான் அந்த முடிவை எடுக்க முடியும். அப்படிங்கிறது டாக்டர்ஸுக்கு இருக்கிற ஹையஸ்ட் ரிகார்ட். சொசைட்டி, நீதிமன்றம் கேட்க முடியாது. நீ ஏன் அந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்க முடியாது. அக்கார்டிங் டு மை கன்க்ளூஷன் அதுதான். அதனால நான் அட்ரஸ் பண்ணேன், நான் அவனை சேவ் பண்ணேன். ஜட்ஜி குறுக்க வந்துட முடியுமா? வேணா இன்னொரு டாக்டர் தான் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். அவரால் எழுதிட முடியுமா தீர்ப்பை? எழுத முடியாது. such a great profession, noble profession. அதனால உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இங்க கொடுத்ததுக்காக டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களுக்கும் ராயல் கேர் ஆஸ்பத்திரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மருத்துவர்களுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தாதியர்கள் அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவங்க நீ பாருங்களேன், எனக்கு பைபாஸ் பண்ண போது ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சு பண்ணாங்க. அப்ப குளிப்பாட்டுறது ஒரு, நான் சொன்னேன் வேண்டாம்மா, நான் குளிச்சுக்கிறேம்மா, எனக்கு கூச்சமா இருக்கு, வேண்டாம்மா அப்படின்னு. சார் இங்க அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது, பேசாம உட்காருங்க அப்படின்னு. நான் சின்ன வயசுல எங்க அம்மா குளிப்பாட்டி இருக்காங்க, அதுக்கு அடுத்து அந்த அம்மா தான் எனக்கு குளிப்பாட்டி இருக்காங்க. அப்ப அவ எனக்கு தாய் இல்லையா? என் தாய்க்கு நான் என்ன வணக்கம் சொல்லுவனோ அந்த வணக்கத்தை ஒரு தாதி எடுக்கணும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதா இல்லையா? வேற யார் கிடைப்பா இந்த உலகத்துல? அதனால அப்பேற்பட்ட ஒப்பற்ற சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதே பாராட்டினா போயிட்டே இருக்கணும். இப்ப தனமா தானம், அந்த தவமா தானமான்னு ஒரு முடிவு சொல்றதா இருந்தா, தவத்தில் எல்லா சிறப்பும் இருக்கிறது. ஆனாலும் தவம் நம் நன்மை பொருட்டு நாம் செய்வதாக இருக்கிறது. ஆனால் தானத்தில் தன்னை இழந்து இன்னொருவருக்கு நன்மை செய்வதற்காக செய்ய வேண்டியிருக்கிறது. பெர்னாட் ஷா ஒரு வார்த்தை எழுதினாரு, அது அவருக்கு முன்னாடி புத்தர் எழுதினாரு. ஒரே வரி பாருங்க, உலகத்தில் நல்லவன் யார், உலகத்தில் கெட்டவன் யார்? இதுக்கு மேற்கோள் எல்லாம் காட்டல. புத்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன? பிறரை பற்றிய அக்கறை உடையவன் நல்லவன், பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவன் கெட்டவன். ரெண்டே வரி. அப்படி பார்த்தா தானத்தில் பிறர் பற்றிய அக்கறை இருக்கிறது, தவத்தில் தன்னை பற்றிய அக்கறை இருக்கிறது. நான் தவம் பண்ணா எனக்கு பவர் வரும், நான் தவம் பண்ணா எனக்கு ஒளி வரும். தவத்தில் தன்னை பற்றிய அக்கறை மட்டுமே இருக்கிறது, தானத்தில் பிறரை பற்றிய அக்கறையும் இருப்பதால் செயற்கரிய செயல் தானமே என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி.